ஐயா அங்கிட்டு இருந்தாருன்னா அண்ணன் திருமாவளவன் எத்தனை சீட்டு கொடுத்து இங்கிட்டு கூட்டி போயிடுவாங்க. 2 பேரும் ஒன்றா இருந்துட்டானா நம்ம மண்ணா போயிடுவோம்னு அவனுக்கு தெரியும். திமுகவில் போய் சேர்ந்து அவன் திருடானே நீயும் திருடுப்பா, எங்கப்பா அங்கே போய் வியாக்கியான பேசிட்டு இருக்கிற, பொழைக்கிற வேலையை பாருப்பா. நீ என்னப்பா அம்மனக்குண்டியா இருக்கிற ஊரில் நீ மட்டும் கோமணத்தை கட்டிட்டு திடுற, போப்பா நீ நான் என்னை போனாலும் இங்கே உள்ள நுழையாது 144 தடைங்கிறான். நெய்வேலிக்குள்ள நான் போக முடியாது, தடை 144 மிளக, மறுபடி சவுக்கடி, மறுபடியும் மிளக, 5 ஆண்டு மிளக, 5 ஆண்டு சவுக்கு, 5 ஆண்டு மிளக, 5 ஆண்டு சவுக்கு. அண்ணா பற்றி ஒரு அரை மணி நேரம் தம்பி உதயநிதியை பேச சொல்லுங்கல்ல, இல்லை அந்த கட்சியில் யாரையாவது பேச எப்படி விமர்சிப்பான். எங்கிருந்தோ சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் காசு வருது. இந்த பிஜேபி இந்த திராவிடனும் சேர்ந்து 1500 கோடிக்கு எனக்கு சொத்து எழுதுனான். அங்கே ஒரு பங்களா, அங்கே ஒரு 100 ஏக்கருக்கு எஸ்டேட்டு, அங்கே ஒரு இது இதுன்ட்டு 1000 கோடி 1500 கோடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் கலைஞர் அவர்கள்லாம் காலையில் ஒரு திருமண விழாவில் திருமணம் நடத்தி வைப்பார். அந்த திருமணத்தில் நாமளும் முன்னாடி உட்காந்துருக்கோம். இந்த பாகிஸ்தான் இந்த சின்ன நாடாக இருக்கிறதுனால சின்ன மீனாக இருக்கும்போது பிடிச்சி விளையாடும்ல, அது மாதிரி அதே தான். சீனா லடாக்குள்ளே உள்ள வந்துட்டான், 40 நம்ம இராணுவ வீரனை கொண்டு விட்டான். அதனால பரதா இன்னைக்கு நேத்தா இஸ்லாமிய பெண்கள் அணிகிறாங்க, ரொம்ப நாளாக அணிகிறாங்க. மத அடையாளத்தோட பள்ளி கல்லூரிக்குள்ளே வரக்கூடாது, நீனும் மத அடையாளத்தோட வராத, பூணூலை கழட்டி வீட்டில் வச்சுட்டு வா. அது சட்டைக்கு உள்ள தானே இருக்குது, இது சட்டைக்கு மேலே தானே இருக்குது. பெரியவர் காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் கரவேட்டியை கட்சி இருக்காது, பேச பேச உணர்ச்சி வசப்பட்டு அழுது வேட்டியை தூக்கி போட்டு டவசரோட கூட்டத்தில் நடந்து போயிட்டார். 50 ஆண்டுகளாக நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அதுதான் இந்த திராவிட சிறுட்டு கூட்டத்தினுடைய ஆட்சி அதிகாரம். எது ஒன்றையுமே அது நல்லதனமாக சிந்திக்காது, நல்ல விதமாக சிந்திக்காது. எனக்கு எப்படி தெரியுங்கிறீங்களா? அந்த கூட்டத்திலிருந்து வந்ததுனால எனக்கு நல்லா தெரியும். அந்த கொள்ள கூட்டத்திலிருந்து எஸ் பாஸ் அப்படின்னு இருந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தன் தான். அது காலம் அப்படிதான் இருக்குது. அது என்ன எப்படி இருக்குது திமுக அதிமுக ஆட்சி முறை அப்படின்னா, ஒரு கதையாக பேசுவோம். எங்கள் அப்பா கதையாக சொல்லுவாங்க. 2 பொண்டாட்டி, ஒருத்தன் முதல்ல ஒரு மனைவி கட்டுறான். அவள் ஒரு வேலையும் செய்யறதில்ல, கணவனே சமைக்க சொல்கிறது, கணவனே வீடு பெருக்க சொல்கிறது, கணவனே எல்லா வேலையும் ஜெயிச்சிடுறது. அப்படி அவள் வந்து படுத்தே கிடப்பாள். இவர் தான் சமைப்பார், இவர் தான் கால் பிடிச்சி விடுவார், இவர் தான் பல் விளக்கி விடுவார், இவர் தான் குளிக்க வைப்பார், இவர் தான் எல்லாம் பண்ணுவார், இவர் தான் சமைச்சு ஊட்டி விடுவார். ஏடா கொடுமையாக இருக்குன்னு எல்லாரும் ஊருக்காரன் ஏன்டா இவளை கட்டிட்டு இன்னொரு பொண்டாட்டியை கட்டுறான், அப்போ இன்னொரு பொண்டாட்டியை கட்டி வந்துடுறான். அது அதிமுக, இது திமுக. கட்டிட்டு வந்துடுறான். கட்டிட்டு வந்துட்டு புது மாப்பிள்ளை ஒரு 2 மாதம் கழித்து ரோட்டில் போயிட்டுருக்கான் சாலையில். அந்த கட்டிக்கிட புது பொண்டாட்டி கிட்ட இன்னொரு கட்டு பொண்டாட்டி கிட்டுக்கான உசுப்பி விட்டான்ல, அவனெல்லாம் போய் ஏப்பா வந்தவ எப்படி இவப்படுறா அவனு. அவ்வாளுக்கு இவ்வாள் எழுந்திருந்து உண்பாள். அதாவது அவள் படுத்தே கிடப்பா, இவன் கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்து சாப்பாடு வாங்கிக்கிறான். தட்ஸ் ஆல். இதுதான் இந்த 2 கட்சிக்கு இருக்கிற பிரச்சனை. அது எங்கள் ஊரில் ஒரு வாத்தியார் இருக்கார் முதுகுலத்தூரில், சீமா, இந்த திமுக பயிலுக்கு அதிமுக பயிலுக்கு ஓகே. வாத்தியார் சொல்கிறாருங்க, என்ன 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 அப்படி சொல்கிறீங்க? ஆமாடா, அவன் ஓட்டுக்கு பேசுகிற காசை கொடுக்குறதில்ல, 200 தரேன்ட்டு கடைசி 50 ரூபாயோட ஏமாற்றிக்கிறேன். திமுக அதிமுக பயில 200 கொடுத்துட்றான்டா. இந்த ஆசிரியர்கிட்ட பாடம் படிக்கிற மாணவி எப்படி வளர்ந்து வருவேன்னு பாருங்க. அது ரொம்ப ஆழமாக சிந்திக்கும். உண்மையிலே சொல்கிறாரு, இவனுக்கு இவன் பரவாயில்ல, இவன் சொல்லிட்டு ஏமாத்திக்கிறான்டா, இவன் கொடுக்குற காசுன்னு சொல்கிறான், கொடுத்துருக்கான். இதுதான் இவங்களுடைய உயர்ந்தபட்ச நேர்மை. அம்மா ஒரு கதை சொல்லுவாங்க. அடுப்பில் சட்டியை வச்சு அரிசி எப்படி வறுக்கும்போது அல்லது பருப்பை எப்படி வறுக்கும்போது, ஐயோ சுடுதே தப்பிக்கணுமேன்னு தப்பி குதிச்சு அடுப்புகளே விழுகிற கதை இருக்குல்ல. சட்டி சுடுதுன்னு குதிச்சு அடுப்புலே விழுந்துட்டா திமுக கொடுமையா இருக்கடான்னு குதிச்சு அதிமுக அடுப்புல விழுகிறது, அதிமுக கொடுமையா இருக்கடான்னு குதிச்சு திமுக அடுப்புல விழுகிறது. ஒருத்தன் தவறு பண்ணிடுறான். அரசவையில் அரசர் இருக்கிறாரு, என்ன தண்டனை கொடுக்கலாம்னு 100 சவுக்கடி இல்லைன்னா 100 மிளகாய் திங்கணும். சவுக்கடி ரொம்ப கொடுமையா இருக்கும், நல்ல மிளகாயை திம்போம். மன்னரே நான் மிளகாயை தின்னுக்கிறேன். ஓகே போய் சாப்பிடு. ஒரு 10 மிளகாயை கடிக்கிறேன், பையன் முடியலை, கண்ணீர் இது வயிறு நெஞ்சலா எரியுது. மன்னா என்னை விட்டுருக்கிட்ட சவுக்கடியை வைக்கிறேன்.
சரி வாங்கிக்க. ஒரு 15-20 சவுக்கடிக்கு மேலே ஆள் உருண்டு பிறண்டு, மண்ணா என்னை மன்னிச்சிருக்க, நான் மறுபடியும் மிளகாயே திங்கிறேன். இங்கே மிளகாய்க்கு வேற மிளகாயில் 10 மிளகாயை தாண்ட முடியல. ஐயையோ நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டே, இனிமேல் செய்ய மாட்டேன், மண்ணா என்னை சவுக்காலே அடிங்கன்றேன். சவுக்கிட்ட போய் அடி வாங்குறேன். அங்கே முடியல, மறுபடியும் மிளகாய், மறுபடியும் சவுக்கடி, மறுபடியும் மிளகாய். 5 ஆண்டு மிளகாய், 5 ஆண்டு சவுக்கு, 5 ஆண்டு மிளகாய், 5 ஆண்டு சவுக்கு. இந்த திமுகங்கிற சவுக்கடி தாங்காம மிளகாய் அதிமுக கடிக்கிறது, மிளகாய் தாங்காம அதிமுக சவுக்கடி வாங்குறது. இப்படியே 50 வருஷமா அடி வாங்கின மக்கள் தான் நம்ம எல்லாம். யாரு? நம்ம வாங்கல, நம்ம அவங்கள அடிக்க வந்திருக்கோம். நம்ம வாங்கல, நம்ம ஆத்தாப்பேன் தாத்தன் பாட்டேன் மாமச்சினே வாங்கினதுனால, அந்த வடு மாறாம இருக்கிறதுனால வீருன்னு இந்த வேலையை நம்ம செய்திருக்கோம். இதான் இருக்கிற யதார்த்தம். ரெண்டுக்கும் மாறுதல் இல்லை. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன சார் கொள்கை வேறுபாடு? ஒரு ஊடகவியலாளர் கேட்டார். இல்லை இங்கே கட்சியில் கொடியில் அண்ணா இருக்க மாட்டார், அங்கே இருப்பார். ஆனால் 2 பேர் கட்சியிலையும் கொள்கையில் அண்ணா இருக்க மாட்டார். கொடியில் இருப்பார், அண்ணா இருக்க மாட்டார். அண்ணா யாருன்னே தெரியாது. அண்ணா பற்றி ஒரு 1/2 மணி நேரம் தம்பி உதயநிதியை பேச சொல்லுங்கல்ல, இல்லை அந்த கட்சியில் யாரையாவது பேச சொல்லுங்க. இந்தியை எவ்வளவு அழகாக எதிர்க்கிறாருன்னு பாருங்க. பாராளுமன்றத்தில் பேசுறாரு. அப்போ அவங்க சொல்றாங்க, இந்தி அதுக்கு ரொம்ப அழகாக சொல்றாரு. இங்க பாரு, ஒரு கெடுவாய்ப்பா வெள்ளக்காரனை விளாண்டான். அவனவன் மொழி, அவனவன் தேசிய இனத்தின் மொழி ஆட்சி மொழியாக இருக்கட்டும். பல்வேறு தேசிய இனங்கள் இணைந்து இந்த நாட்டை வாழ்கிறோம். தொடர்பு மொழியா உலகம் முழுமைக்கும் இன்னைக்கு பெருவாரியான நாட்டில் ஆங்கிலம் இருக்கிறதுனால தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கட்டும், அவ்வளோதான். இந்திய தாய்மொழியாக கொண்ட மாநிலத்தில் இந்தி இருக்கட்டும், அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய கோட்பாடு. அதை தான் நம்ம பேசுகிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, மாடு போகிறதுக்கு தான் ஒரு கதவு இருக்குல்ல, கண்ணுக்குட்டி போகிறதுக்கு தனியாக ஒரு கதை வைக்கணும்ன்றது நீ தான் மடத்தணும். அந்த பெரிய கதவுலேயே கண்ணுக்குட்டி வராதான்னு கேட்குறாரு. அதான் அது பேசிக்கிட்டு இருக்காரு பாராளுமன்றத்தில் ஆங்கிலத்தில். உங்களுக்கு தெரியும், 2 முதுகலை பட்டம் எம்ஏ படித்தவர், அதில் ஆங்கில இலக்கியம் படித்தவர். பிச்சு உதறாரு நம்மால். அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு இந்தி எம்பி எந்திரிச்சு பாராளுமன்றம், அண்ணாதுரை அவர்களே எவ்வளவு அழகா ஆங்கிலம் பேசுகிறீங்க, நீங்கள் நினச்சா 3 மாதத்தில் ஹிந்தி கற்றுக்கலாம்னு. இதுக்கு என்ன பதில் சொல்லிப்பாரு நினைக்கிறீங்க? ஆமாம், அதுக்கு மேலே கற்றுக்கிறதுக்கு அதில் என்ன இருக்குது? 3 மாதத்தில் கற்றுக்கலாம். ஆமாம், அதுக்கு மேலே கற்றுக்கிற அதில் என்ன இருக்குது? 3 மாதத்துக்கு மேலே படிக்க அதில் என்ன இருக்குன்ட்டார். அவள் அதோட உட்காந்துட்டான். இங்கே 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாயமாக தமிழ், அதுக்கப்புறம் ஆங்கிலம் பயிற்று மொழி, அதெல்லாம் பேசிட்டு சொல்கிறாரு. இங்கே முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே சங்க இலக்கியத்துக்கு பொருள் தெரியாமல் பொழிப்புரையை தேடிக்கிட்டு இருக்கியா? முதுகலை 8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் படித்து என்ன தரா படிப்ப? என்னத்தை படிப்ப? எவ்வளவு ஆதங்கமான வார்த்தை பாருங்க. இவங்க நினைச்சிருக்காங்க தமிழ் ஒரு குட்டை குளம்னு. தமிழ் ஒரு கடல். கரையிலே நின்று பார்த்தவன் கடல்னு வந்துடுவான். கொஞ்சம் கால் வர நினைச்சிட்டு வந்தவன், ஒரு 1/4 கிலோமீட்டர் நீந்தினவன், இவ்வளவுதான் இருக்கானே. மொத்த கரையும் கரை சேர்ந்த கடலை நீந்தி கரை சேர்ந்தவன் இன்னும் உலகத்துல எவனும் பிறக்கல. அது என்ன? அது ஒரு பெருங்கடல். அந்த அண்ணாதுரையினுடைய இதையெல்லாம் பேசுறதுக்கு இவர்கள் தயாரா இல்லை. அவர் சொல்றாரு, இந்து மார்க்கமான ஆரிய பிராமணர்கள் மார்க்கமான இந்து மார்க்கத்தை நாம் ஏற்றதால், தமிழர்கள் ஏற்றதால் தாங்கள் பெரித்த தேசிய இனம் என்பதை மறந்து போனார்கள். அண்ணன் பல தடவை நேர்காணலையும் சொல்லியிருக்கேன். ஆரிய மார்க்கமான இந்து மார்க்கத்தை தமிழர்கள் ஏற்றதால் தாங்கள் பெருத்த தேசிய இனம் என்பதை மறந்து போனார்கள். இந்து மதத்திற்குள் தாங்களும் ஒரு பிரிவினர் என்று கருதி கொண்டதாலேயே தங்களுடைய தன்மானத்தையும் தன்னாட்சி அதிகாரத்தையும் இழந்து விட்டார்கள் என்று சொல்றார். அதான் இப்போ நடக்குது, இதுவரை நடக்குது. இந்த திராவிட கோட்பாடு என்பதை ஒரு ஏமாற்று. ஆரிய மாயை என்று அண்ணா எழுதி எப்படி உண்மையோ அப்படி திராவிட மாயை என்பது நாம் சொல்லுவது உண்மை. பண்டை காலம் தொட்டு இங்கே இருந்தது தமிழர் தேசம்தான்.
ஆரிய திராவிடம் என்பதெல்லாம் ஹம்பக், ஏமாற்று. திராவிடர்கள் ஆரியரை எதிர்க்கவே இல்லை. காலங்காலமாக அவர்களுக்கு சாமரம் வீசிக்கொண்டு துணை நின்றதான் வரலாறு. அதான் உண்மை. நம் கோயிலில் இருந்து நம் தாய்மொழியை வெளியேற்றியது யார்? அனைத்து சாதியும் அச்சகரான சட்டம் இயற்றுகிறவர்கள் யார்? திராவிடர்கள். சட்டம் இயற்றுகிறவர்களாம் தமிழர்களா? அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் என்று சட்டம் இயற்றுகிறார்கள். இதற்கு முன்பு அர்ச்சகராக இருந்தவர்கள் யார்? பறையன், பாணன், பண்டாரம், குயவன், வண்ணான். நாங்கள் தான் உள்ள இருந்து சாமி கும்பிட்டு இருந்தோம். புலிப்பாணி சித்தர்கள் நாங்கள் தான் ஓதிக்கொண்டிருந்தோம். விஜயநகர பேரரசு வந்த பிறகு எங்களை எல்லாம் வெளியேற்று, அது ராமசுப்பையன், அந்த சுப்பிரமணிய சாமியுடைய மூதாதை, அதை எங்களை விளக்கிட்டு, அது விஜயநகர பேரரசின் படைத்தளபதியாக இருக்கும்போது எங்களை தூக்கி வெளியேற்றிட்டு, தமிழ் பிராமணர்கள் கூட இல்லை, இங்கே தெலுங்கு பிராமணர்களை உள்ளே ஏற்றிட்டு. பிரச்சனை என்ன வருது? ராமானுஜர் தேவாரம் திருவாசம் பாடணும், 12 திருமறைகளை ஓதணுங்கிறார் தமிழில். இவன் சமஸ்கிருதத்தில் மந்தனம் சொல்லணுங்கிறான். 2 பேருக்கும் சண்டை. இதுதான் வடகலை தென்கலை. இன்னைக்கு வரைக்கும் காஞ்சிபுரத்தில் சண்டை நடக்கும். ஒவ்வொரு தடவை நீங்கள் பார்க்கலாம் தொலைக்காட்சியில் சண்டை நடக்கும். அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டி உருளுவாங்க. அதற்கு வலைவெளியிலூட இருக்குது. போன முறை நடந்த சண்டையெல்லாம் இன்னும் நடக்கும், நீங்கள் பார்க்கலாம். தமிழ் ஓதுவார்களை, பிராமணர்களை எல்லாம் வெளியேற்றி விட்டு இவர்களை கொண்டு வந்து வைத்து நம் தாய்மொழி தமிழை நம் இறக்கி முன்பு வழிபாட்டு மொழியாக இல்லாமல் வெளியேற்றிய பெருந்தகைகள் இவர்கள், திராவிடர்கள். அர்ச்சகராக இருந்தவனை வெளியே அனுப்பிவிட்டு இன்னைக்கு அனைத்து சாதியினும் அர்ச்சகராகலாம் என்று சட்டம். எந்தெந்த கோயிலில் எத்தனை பேர் அர்ச்சகராக இருக்காங்க காட்டுங்க. வெறும் சட்டம் தான். இதைத்தான் என்ன சொல்றோம்? வெற்று அறிக்கை, வெற்று அறிவிப்பு, வெறும் செய்தி அரசியல். செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லை. இதுதான் திராவிட சித்தாந்தம். சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள். இப்போ என் தம்பி சொன்னால் 1000 ரூபா தர்ற என்னைய மாமா, தந்தியா மாமான்லாம் அந்த பாட்டு நான் தான் என் தம்பிக்கு அனுப்பிவிட்டேன். ஒரு 1000 பேருக்காவது அனுப்பிவிட்டு இருப்பேன். ஏன்னா அடித்து போட்டவன்லாம் நம்மால் தான். அதை ஒருத்தன் மறு படத்தொகுப்பு பண்ணியிருக்கேன், ரீஎடிட். அவன் எனக்கு அனுப்புகிறேன், அண்ணே உங்களுக்கு சுமாராக தொகுத்துருந்தாங்க, நான் எல்லாத்துக்கும் படம் போட்டு அனுப்பியிருக்கேன், ரொம்ப நன்றிப்பா அப்படின்ட்டு அதை நான் மறுபடியும் எல்லாருக்கும் அனுப்புனேன். அதாவது ஒண்ணுதான் என் உடன் பிறந்தார்களே, உங்களுக்கு சொல்வேன். எவன் மண்ணை, மக்களை, மக்களின் நலத்தை இதையெல்லாம் நேசிக்க தொடங்குறானோ அவனுக்கு சாதி மதத்தை பற்றி சிந்திக்க, யோசிக்க நேரமே இருக்காது. நான் சொல்றது அன்னை சத்தியம் சொல்றேன். என்னைக்கு ஒருத்தன் சாதி மதத்தை பற்றி சிந்திக்கிறான்னா அவனுக்கு மக்களை பற்றி, மண்ணை பற்றி, மக்களின் நலனை பற்றி சிந்திக்க தேவை இருக்காது. இதே வச்சு வண்டி ஓட்டிடுவான். இதைத்தான் வச்சு இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க. எந்த இடத்தில் ஆரியத்தை எதிர்த்தது? இலக்கியங்களிலே அல்ல வரலாற்று சான்றுகளே ஆரிய படைகிடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் இருக்கானால ஆரிய படைகிடந்த திராவிட செழியன்லாம் ஒருத்தன் இல்லையே. கனகன், விஜயன் 2 பேரும் பிராமணர்கள். தமிழர்களை இழிவாக பேசிவிட்டான் என்பதற்காகத்தான் நமது பாட்டன் செங்குட்டுவன் படையெடுத்து போய் அவனை தோக்கடிச்சு கல்லை தலையிலேயே தூக்கிட்டு வாடான்ட்டு நம்ம மூதாட்டி கண்ணைக்கு பெருமாட்டிக்கு கோயில் கட்டுறான். இதுதான் வரலாறு. நாவுக்கரசரே ஆரியங்கண்டாய் தமிழன் கண்டாய்னு பாடுறாரு. ஒரே ஆரியங்கண்டாய் திராவிடன் கண்டாய்லாம் பாடல. உங்களுக்கு இதை வச்சுக்கிட்டு நம்மளை ஏமாத்தி எவ்வளவு காலம் மஞ்சள் குளிச்சுட்டாங்கன்னு பாருங்க. இப்போ திடீர்னு கன்ஃபியூஸ். வடிவேல் சொல்வார்ல அந்த காவலன் படத்துல, பாரதி ராசாவா பாரதியாரா, அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு பாவா அப்படின்னு பாருல. அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. நாம திராவிடரா தமிழரா ஒரே குழப்பமா இருக்கு. இந்த பய வேற இந்த பக்கம் வராட்டி இந்த பக்கம் ரெடி அடிக்கிறான், என்ன பண்றதுன்னு தெரியல. இதுதான் பிரச்சனை. இவங்க எப்படி நமக்கு பாடம் நடத்துவாங்க பாருங்க. கரிகாலன் திராவிட மன்னன், கரிகாலன் திராவிட மன்னன். திராவிடம்ங்கிற சொல்லே இல்லை. இப்ப கால்டுவெல் இந்த சொல்லையே பயன்படுத்துறான். அது எங்க பாட்டன் செத்து 1800 ஆண்டு ஆயிடுச்சு. கல்லணையே 1800 ஆண்டு ஆயிடுச்சு. கரிகாலன் திராவிட மன்னன், கல்லணை கட்டினான். ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன், ஆரிய அடிமை. எப்படி இருக்கு?
இதை உடைச்சி நம்ம பேசும்போது சீமான் கதை விடுறான்பா. ஏண்டா நான் வரலாறு சொன்னா உனக்கு கதை, நீ கதை விட்டா எனக்கு வரலாறா? எத்தனையோ கேள்விகள் இருக்கு. அதை போய் இது செத்த பாம்பை போய் அடிச்சு என்ன பண்ணுறது? அது ஒன்றும் இல்லை. விழுந்த எதிரிக்கு எந்திரிக்க கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். குத்துச்சண்டையில் கூட அல்லது கராத்தையில் கூட விழுந்துட்டா எண்ணுவான். குத்துச்சண்டையெல்லாம் 10 என்ற வரைக்கும் அவகாசம் கொடுக்குறான். அதுக்கு மேலே படுத்துக்கிறதா தான் தோத்ததா சொல்கிறான். அதுக்கு மேலே நம்மளும் கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும். ஏன் காங்கிரஸை குறைவா அடிக்கிறோம்னா செத்து போச்சு, அதை போய் அடிச்சு என்ன பண்ண? இப்போ ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கிறது மேலே பிஜேபி, கீழே திமுக. சரிவா 2 பக்கம் குடுறா கம்ப தம்பி. வைரமுத்து எழுதுனார் என் படத்தில் முதல் பாட்டில், 2 கையில் கத்தி சுத்தும் வம்சத்தில் வந்தவனேன்னு. இப்போ 2 கையிலையும் கத்தி சுத்துற கூட்டத்தில் வந்தவங்க நம்ம. சுத்துவம் முடிஞ்ச வரைக்கும் அடிப்பான், அவ்வளோதான். நேற்று ஐயா என் தம்பி சொன்னான், காலையில் எந்திரிச்சவனே அழைப்பு வரும்ல, எந்திரிச்சவனே மண்டையை சூடாக்கி விட்டுறாங்க. ஒரு நல்ல செய்தி சொல்லுவோம்லாம் இல்லை. நேற்று எங்கே பேசியிருக்கிறாரு, இனி நிரந்தரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் தமிழ்நாட்டிலே. யாரு? நம்ம ஐயா ஸ்டாலின். பல நிரந்தரங்களை நாங்கள் பார்த்தவங்கிறது தெரியாம பலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாம நினைவாங்கிறான் எங்க பாட்டேன். ரொம்ப நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன நம்ம ரொம்ப நாளைக்கு இருப்போம். முகலாய சாம்ராஜ்யம் சரிஞ்சிருக்கு, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சரிஞ்சிருக்கு, விஜயநகர பேரரசு விழுந்திருக்கு, சேர சோழ பாண்டியர் என்ற எங்க மூவேந்தருடைய கோட்டையே இடிஞ்சிருக்கு. நீ எம்மாத்திரம் நீ கோட்பாடே இல்லாதவன். எனக்காவது ஒரு கோட்பாடு இருக்கு, கொள்கை இருக்கு, உயர்ந்த ஒரு லட்சியம் கொண்ட தலைவன் இருக்கான். ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது. எம்ஜிஆர் தனியாக கட்சி ஆரம்பிச்சு அப்போ திமுகவோட தான் காங்கிரஸ் இந்திரா காந்தி கூட்டணி. அது எமர்ஜென்சி அவசர நிலைக்கு பிறகு கூட நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்ன மேதைகள் இவங்க தான். இதுலேருந்து என்ன தெரியுது? அவங்களும் மானம் கட்டவங்க, இவங்களும் மானம் கட்டவங்க. மதுரையில் வச்சு அடித்து மண்டை உடைச்சு அவ்வளவு இது பண்ணி ஐயா நெடுமாறன் இல்லைன்னா கொண்டிருப்பாங்க. அப்படி நெடுமாறன் எல்டர்சன் சொல்லி புகழ்ந்து பேசுனதெல்லாம் இருக்கு. அப்படி சண்டை அடிச்சுட்டு அடுத்த தேர்தலையே நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சியை தருக. அவங்களும் மானங்கட்டு போய் இவனோட கை குலுக்கி, இவங்களும் மானங்கட்டு போய் அவனோட காலில் விழுந்து நின்ட்டாங்க. இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஐயா கட்சி ஆரம்பிச்சு முதல்ல காங்கிரஸோட கூட்டணி போகலாம், நேச்சர் அலையன்ஸ் ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது நேச்சராகவே கை ரெட்டையில அப்படின்னு போய் சேர்ந்துட்டாங்க. அவர் போய் பேசும்போது அம்மையார் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எப்படி இவங்களை கருணாநிதி எப்படி சமாளிப்பீங்க? அது எப்படி? யூ டோன்ட் வரி, நான் ஐ கேன் மேனேஜ் இட். ஆனால் அவர் திரைக்கதை எழுதி நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன். அவர் எப்படிலாம் ஸ்க்ரீன் பிளே பண்ணுவார்னு எனக்கு தெரியும். நான் எப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணுவேன்னு அவருக்கு தெரியாது. பண்ணி காட்டுறேன் பாருங்க. சாகிற வரைக்கும் வண்டி ஏற முடியும், அவர் மரணிக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியும். அது மாதிரி 50 ஆண்டுகளாக இந்த திராவிடர்கள் என்ன எப்படி விளையாடுவாங்க, எப்படி நடிப்பாங்க, எப்படி பாடுவாங்க ஆடுவாங்கங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நாம் எப்படி வேஷம் கட்டி ஆடுவோம், நாம் எப்படி நீங்கள் விளையாண்டு முடிக்கிறீங்க, நாங்கள் இன்னும் ட்ரைனிங்கில் தான் இருக்கோம். நாங்கள் எப்படி அடிப்போம், எப்படி விளையாடுவோம் எங்களுக்கே தெரியாது. அதனால அதான் நான் சொல்றேன், அடிமைங்கிறது பேச இயலாதவனுக்காக பேசாதவன், நடக்க இயலாதவனுக்கு உதவாதவன், பசியோடு இருக்கிறவனுக்கு உணவளிக்காதவன், திக்கற்றவனுக்கு திசை காட்டாதவன், இவனெல்லாம் அடிமைன்னு தான் சொல்றான். இவனெல்லாம் அடிமைன்னு தான் சொல்றான். உனக்கு சுதந்திரம் கொடுத்திருப்பது என்பது துன்பப்படுகிறவனை, வேதனைப்படுகிறவனை, காயப்பட்டிருக்கிறவனை, கஷ்டப்படுகிறவனை வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதற்கு அல்ல. நீ அப்படி வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பாயானால் உன்னுடைய சுதந்திரமும் நாளைக்கு கேள்விக்குள்ளாகுங்கிறான். யாரு? ஹோசே மார்த்தி, ஹியூபோ விடுதலைக்கு போராடினேன். அதுக்காக உனக்கு சுதந்திரம் கொடுக்கல. ஈழத்துல சாகிறத பார்த்துக்கிட்டு, ரோஹிங்கியால சாகிறத பார்த்துக்கிட்டு, சிரியாவில் சாகிறத பார்த்துக்கிட்டு, அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அடுத்தவன் துயரத்தை பார்த்து ரசிக்கல்ல உனக்கு சுதந்திரம் கொடுத்து இருப்பதுங்கிற. அப்போ
இங்கே நமக்கு புரட்சியாளர் சேகுவாரா சொன்னதுதான், நீ அர்ஜென்டினா வீரன், உனக்கு என்ன கியூபாவில் வேலை? நீ அர்ஜென்டினாக்காரன், நீ கியூபாவில் என்ன உனக்கு வேலை? இது உன் தாய் நாடா அப்படின்னு. எஸ், மை மதர் லேண்டுங்கிறான். எப்படி? உலகத்தில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடெல்லாம் என் தாய் நாடுங்கிறான். அடிமைப்பட்டு கிடக்கிற நிலத்தை நோக்கி என் கால்கள் தானாக நகருங்கிறான். இப்ப எனக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம் தலைவருக்கு இருந்த பிரச்சனை என்ன, அடுத்த நாடு எந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்தாலும் தன் தாய் நாடு என்று நேசித்த தலைவன் தன் சொந்த நாடும் தன் இனமும் அடிமைப்பட்டு கிடக்கும் போது போரிடணுமா வேணாமா? அதான் இங்க பிரச்சனை. போராடணுமா இல்லையா? நான் எனக்காக தான் போராடுறேன். எனக்கு அடிமையா வாழ பிடிக்கல. நிறைய கேள்வி கேட்குறியா? ஆமா கேட்குறேன். கேட்டா பிரச்சனை வருமே, அது பிரச்சனை இல்லை. எனக்கு பயம்ங்கிறது தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. பயந்திருந்தா ஏது எங்கள் தீரன் சின்னமலை, ஏது எங்க பூலித்தேவன், ஏது எங்க மருதுபாண்டியர், ஏது எங்க பாட்டி வேல்நாச்சியர், ஏது நாங்க, எனக்கு ஏது? நீங்க ஒண்ணு கவனிங்க. ஐயா அப்துல் கலாம் அவர்கள் உயர் அதிகாரி கூப்பிட்டாருன்ட்டு போறாரு. அப்ப வரவேற்பறையில காத்திருக்கிறாரு. மேல அதிகாரி இருந்து வரல, மேல இருக்கார் மாடியில். அவர் வர்ற வரைக்கும் பார்த்துட்டு இருக்காரு. மேல அந்த தேநீர் வைக்கிற ஒரு பலகை இருக்குல்ல, டீப்பாய் என்பாங்க, அது மேலே புத்தகங்கள் கிடைக்கும். அந்த புத்தகங்களை சும்மா கிளம்பி புரட்டும் போது பெர்னாட்சா புத்தகம் இருக்கு. அந்த பெர்னாட்சா புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு வரும்போது அதில் ஒரு கோட்பாடு இருக்குது. அதை படிச்சுட்டு நமக்கு சொல்கிறார், அக்னி சிறகுகள் எழுதுற என்ன எழுதுறாரு? நான் என்ன சொல்கிறேன், பெர்னாட்சா, உலகில் பெரும்பாலான மக்கள் உலகம் போகிற போக்கிலேயே போக நினைக்கிறார்கள், விரும்புகிறார்கள். ஊரோட ஒத்து வாழுப்பா, கூட்டத்தோட கூட்டமா நீனும் போப்பா, திமுகவில் போய் சேர்ந்து அவன் திருடுறானே நீனும் திருடுப்பா, எங்கப்பா அங்கே போய் வியாக்கியானம் பேசிட்டு இருக்கிற, பொழைக்கிற வேலையை பாருப்பா. நீ என்னப்பா அம்மனை குண்டியா இருக்கிற ஊர்ல நீ மட்டும் கோமணத்தை கட்டிட்டு திரிற, போப்பா நீனு அம்மையா திரு, அம்மனம்மா திரிப்பா. இதான் இவங்க உயர்ந்த தத்துவமே தான். இதுதான் ஊரோட ஒத்துவாள். இவங்க உயர்ந்த தத்துவமே இதுதான் இந்த நாட்டில். அவன் என்ன சொல்றான், பெரும்பாலான மக்கள் இப்படித்தாண்டா கருதி கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் எவனாவது ஒருத்தன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான். நான் நினைக்கிற மாதிரி இருக்கா அந்த உலகம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் தொடக்கத்தில் அவன் விமர்சிக்கப்படுகிறான், ஏசப்படுகிறான், அவதூறுகளால் அவன் அசிங்கப்படுகிறான். இதெல்லாம் நடக்குது. ஆனாலும் பாருங்கள், இந்த உலகம் பெற்றிருக்கிற அத்தனை மாறுதலுக்குமான காரணம் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைத்தவன் தான்ங்கிறார். எத்தனை கோடிக்கணக்கான மாந்தர்கள் இத்தனை ஆண்டுகளில் பிறந்திருப்பார்கள், இறந்திருப்பார்கள். ஆனால் இந்த உலகம் பெற்றிருக்கிற வளர்ச்சி, முன்னேற்றம், சிந்தனை, மாறுதல், அறிவு எல்லாவற்றுக்குமான காரணம் எண்ணி பார்த்தால் வெறும் 500 பேர் தான் இருப்பார். வெறும் 500 பேர் தான். நமக்கு தெரிஞ்ச 2000 ஆண்டுகள மார்க்ஸ், ஏங்கல்ஸ், இங்கர்சாலு, பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், புத்தன், பூலே அப்படிதானே இருக்குது. இந்த வரிசையில் இப்படி வந்தீங்கன்னா அங்கே போனால் நபிகள் நாயகன், இயேசு, கிருஷ்ணர், இந்த மாதிரி சித்தாந்த புத்தன் இப்படி தான் இருக்குது. அப்படி விரல் விட்டு போனீங்கன்னா ஒரு 500 பேர் தான் இருக்கும். 500 பேர் தான். யூதர்களெல்லாம் அழிச்சிடணும்னு ஹிட்லர் நினைச்சாரு, இறையன் எழுதுறாரு. ஆனால் இந்த உலகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய புரட்சியாளர்கள், மாறுதலை கொண்டு வந்தவர்கள் மோசஸ், ஸ்பார்டகஸ், இயேசு, காரல் மார்க்ஸு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனு, அவர் சொல்லி வருது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனு, சிக்மண்ட் ஃப்ராய்டு, இந்த மாதிரியான இவர்கள் தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள்ங்கிறார். அவர்கள் அவ்வளவு பேரும் யூதர்கள். அதனால இவங்க என்ன செய்கிறார்களோ அதையே செய்யறதுக்கு நாம எதுக்கு? அதே செய்யறதுக்கு நாம எதுக்கு? அதான் அவன் செஞ்சிட்டு இருக்கானே. அதனாலதான் நம்ம புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம்ங்கிறோம். இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, ஒரு மாற்று அரசியல் புரட்சி என்று நாம் முன்வைத்ததற்கான காரணம் அதுதான். நாம் ஆளை மாற்றி ஆட்சியை மாற்றி வைப்பதற்கு வந்தவர்கள் அல்ல. அதில் பயன் இல்லை. ஏன் திமுக போகுது, அப்புறம் அதிமுக வருது, அதிமுக போகுது, திமுக வருது. 50 ஆண்டுகள் என்ன மாறுதலை கண்டோம்?
ஒரு ஆறுதல் கூட நமக்கு இல்லை, ஒரு மாறுதலும் இல்லை. தேர்தல் வருது, ஆறுதல் எங்க, மாறுதல் எங்க, ஒண்ணும் இல்லை. ஆனால் நம்ம என்ன கோட்பாடை வைத்த இந்த அமைப்பை மாற்றணுங்கிறோம். அதை தான் ஆங்கிலத்தில் சில பேர், ஐயா ரஜினிகாந்த் எல்லாம் சொன்னார் பாருங்க, சிஸ்டம் ராங்கா இருக்குதுன்னு. மார்க்கண்டே கட்சி நீதியரசர் கூட சொல்றாரு, சிஸ்டம் ராங்கா இருக்குடா அப்படின்னு. நாம அமைப்பு தப்பா இருக்குங்க தமிழ்ல. அப்ப என்ன மாற்றணும்? இந்த அடிப்படையை மாற்றணும், இந்த அமைப்பை மாற்றணும், அரசியலை மாற்றணும். அது கட்சி ஆட்சிகளால் ஒருபோதும் முடியாது. அப்ப எதால முடியும்? புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். அதான் புரட்சி. இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிற ஆடுகிறவன் நாளைக்கு தெருவீதியில் நிற்பான். இன்னைக்கு தெருவீதியில் என்று போராடி கொண்டிருக்கிறவன் நாளைக்கு அதிகாரத்திலே இருப்பான். இதுதான் புரட்சி. மாறிடும். அதெல்லாம் மாறாது. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் போகுமா, இதெல்லாம் ஆகுமா அப்படின்னு கருதவே கூடாது. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதே கிடையாது. சாத்தியமில்லாத ஒன்றை சீமான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். சாத்தியமில்லாதவன் பேச்சை எடுத்து நீங்க எதுக்கு ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் கொடுக்குறீங்க, ஒவ்வொரு தடவையும் படிக்கிறீங்க? சாத்தியம் இல்லை தானே. அது முதல்ல அவமானப்படுத்திடுறது, முதல்ல விமர்சிச்சிருது, அதுல குற்ற உணர்வுல நம்ம அதை வாய மூட வச்சிருது, பேசாம விட்டுருது. ஈழத்தை பேசு, அதையே பேசி கொண்டிருப்பாங்க. நாம் தமிழர் கட்சியா இந்த ஈழத்தை பேசுவாங்களே, அதானே. அதை மட்டுமா நம்ம பேசுறோம்? ஈழத்தை வச்சு அரசியல் செய்ய பைத்தியக்காரா. ஈழம் எங்களுக்கு அரசியல் இல்லடா, அது எங்களுக்கு அவசியம். அதை புரிஞ்சுக்கணும். ஈழம் எங்களுக்கு ஒரு தொலைதூர தீவல்ல, அது தேசிய இனத்தின் உயிர், தேசிய இனத்தின் கனவு, தேசிய இனத்தின் விடுதலை. அது ஒரு தேசிய இனத்தின் தேசம். அதை புரிஞ்சுக்கணும். அது தெரியாம சும்மா ஈழத்தை பேசுகிறார்கள். அவர்களுக்கு லட்ச லட்சமா காசு வருது, கோடி கோடியா காசு வருது. எங்க வருது? நமக்கு எப்படி விமர்சிப்பான்? எங்கிருந்தோ சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் காசு வருது. அதை கண்டுபிடிச்சிட்டான். இப்ப அதே உன் புலனாய்வை வச்சு, அந்த அறிவை வச்சு எங்கிருந்து வருதுன்னு ஒரு தடவை கண்டுபிடிச்சு. எங்கிருந்தோ வருது, எங்கிருந்து வருதுன்னு ஒரு தடவை கண்டுபிடி. இந்த பிஜேபி இந்த திராவிடம் சேர்ந்து 1500 கோடிக்கு எனக்கு சொத்து எழுதுனா. அங்க ஒரு பங்களா, அங்க ஒரு 100 ஏக்கர் எஸ்டேட்டு, அங்க ஒரு இது இதுன்ட்டு 1000 கோடி 1500 கோடி இருக்கும்னு நினைக்கிறேன். சொத்து பட்டியல் சரி, சொத்து பத்திரத்தை அப்படி வெளியிட்டினா நான் போய் எடுத்துக்கிற வசதியா இருக்குதுங்க. அதோட இதை நம்புற கூட்டம். அவரு காசு வாங்கிட்டார். என்ன வாங்கி கொடுத்தது அவங்க தான். பரதேசி பரதேசி என்னத்தையாவது பேசுறது. இந்த சிந்தனையில் தான் இந்த கூட்டம் செத்து போச்சு. வியாக்கியானம் பேசுறது, வெட்டி பேச்சு பேசுறது, அவதூற பேசுறது. உங்களுக்கு ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் என் உடன் பிறந்தார்களே. ஒருவன் நல்லவன் என்று நிரூபிக்கிறதுக்கு 1000 காரணங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. கெட்டவன் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம் போதும். அவன் ஒரு திட்டு போய், ஆமாங்க அவன் திட்டு போய்ங்க அப்படின்ட்டு போவான். அவன் நல்லவனா அப்படிங்க நீங்க சொல்றீங்க அவர் நல்லவர்னு. ஏன்னா அதை பண்ணியிருக்காரா, இதை பண்ணியிருக்காரா, அதை பண்ணியிருக்காரா, இதை பண்ணியிருக்காரா, இதை பண்ணியிருக்காருன்னு 1000 சொல்லணும். அப்பவும் நம்ப மாட்டான். இது யாரு தான் பண்ணல, யாரு தான் பண்ணல சொல்லுவாங்க. ஏன்னா காலங்காலமா திண்ணையில உட்காந்து புரணி பேசி வெட்டி பேச்சு பேசியே வளர்ந்த கூட்டம் இது. கதா கால செவமே கெட்டது. கதாநாயக வழிபாட்டு மரபினன் இவன். அதனாலதான் காப்பியங்களே இதிகாசங்களே எவன் கதாநாயகனோ அவனையே கடவுளா வச்சு கும்பிடுவான். அப்புறம் படத்துக்கு வந்தா சினிமாவில் நடிக்கிற கதாநாயகனே தலைவனா எடுத்து வணங்குவான். இதுதான் இந்த தருதலைகளுக்கு சபிக்கப்பட்டது. ஹீரோ வொர்ஷிப்பு, கதாநாயக வழிபாட்டு மரபினர். நல்லது எது தீயது எதுன்னு ஆய்ந்து தெளிந்து சிந்திக்கிற முடிவோ திறனோ அறவே கிடையாது இந்த இனக்கூட்டத்துக்கு. காரணம், ஒரு நல்ல தலைவன் இருந்து நீண்ட நாட்களாக வழிநடத்தாதன் காரணம், வந்த தலைவனும் வழிநடத்த முடியாமல் போர்க்களத்தில் நின்று இன விடுதலைக்கு போராடுகிற ஒரு தலைவனாக இருந்து விட்டார். கருணாநிதி ஆண்டது போல 25 ஆண்டு, ஜெயலலிதா ஆண்டது போல 20-25 ஆண்டுகள் இந்த நாட்டை, இந்த நிலத்தை, தமிழ் இனத்தை ஆளுகிற நிர்வகிக்கிற வாய்ப்பு மட்டும் தலைவர் பிரபாகரனுக்கு வந்திருந்தால் உலகத்தில் தமிழினம் போல ஒரு தலை சிறந்த இனமும் இருக்க முடியாது. தமிழர் நாடு போல சிறந்த நாடு. ஏன்னா அவனுக்கு கனவு இருந்துச்சு. முழுமையான அன்பு, பற்று, பாசம் இந்த மொழியின் மீது, இனத்தின் மீது, தன் நிலத்தின் மீது, தன் மக்களின் மீது அவருக்கு இருந்தது. இவர்களுக்கு கிடையாது. இவர்களுக்கு கிடையாது.
நேற்று இப்படி பேசினமே இன்னைக்கு இதை மாற்றி பேசுகிறமேங்கிற கூச்ச நாச்சமும் உங்களுக்கு கிடையாது. ஐயா கலைஞர் அவர்கள்லாம் காலையில் ஒரு திருமண விழாவில் திருமணம் நடத்தி வைப்பார். அந்த திருமணத்தில் நாமளும் முன்னாடி உட்கார்ந்துருக்கோம். சாதி மத உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து விடாமல் நாம் தமிழர்கள் என்ற உணர்வோடு நாமெல்லாம் ஒன்று செய்ய வேண்டும் இன்றைக்கு அப்படின்னு இந்த திருமண விழாவில் பேசுவார். மனித பிறப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு கூடாது அப்படின்னு பேசிவிட்டார். இன்றார் தலைவரும் மாலையில் 6 மணிக்கு பொதுக்கூட்டம் இருக்கும் இங்கே மயிலமாங்குள்ள அந்த மாதிரி அங்கேயும் முன்னாடி வந்திருக்கும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் நாம் வந்த பிறகுதான் அருந்ததியருக்கு 3 விழுக்காடு உள் ஒதுக்கீடு கொடுத்தோம். நான் வந்த பிறகுதான் இஸ்லாமியர்களுக்கு 2 விழுக்காடு கொடுத்தோம். நான் வந்த பிறகுதான் முக்குளத்தூர் சீர் மரபினருக்கு இவ்வளவு கொடுத்தோம். காலையில் சாதி கிடையாது, மாலையில் சாதிக்கு சாதி பிச்சை. ஏய் நிப்பாட்டப்பா, காலையில் ஒன்று பேசுனா சாயந்தரம் ஒன்று பேசுகிற. இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள இவன் மறந்துடுவான்னு அவருக்கு நல்லா தெரியும். தமிழர்களுக்கு 3 பெரும் நோய் இருக்கு என் உடன் பிறந்தார்களே. 1 வறுமை, அடர்த்தியான வறுமை, மீள முடியாத எழ முடியாத வறுமை. அந்த வறுமைக்கு ஒரு புள்ள பிறக்குது, அது என்ன? அறியாமை. அந்த வறுமை அறியாமையும் சேர்ந்து ஒரு பிள்ளைய பெறுது, அதுக்கு பேர் மறதி. புரியுதா? வறுமையில் இருக்கிறதுனால என் ஆத்தாளப்ப மாதிரி 100 விழுக்காட்டில் 80 விழுக்காட்டு மக்கள் காலையில் போய் காட்டில் போய் வேலை செஞ்சு மாலையில் வீடு திரும்புகிறான். டிவியில் என்ன போட்டான், பத்திரிக்கையில் என்ன போட்டிருக்கான், எந்த பையன் வீடு கொள்ளையடிச்சான், எவன் ஜெயிலுக்கு போனான், எவன் திருட்டு பையன், எவன் பிள்ளைய கற்பழிச்சான், எவன் கொள்ளையடிச்சான், கொலை பண்ணான், ஊராஞ்சொத்தை திருடுனா, எதுவுமே அவனுக்கு தெரியாது. புறச்சூழல் அவனுக்கு தெரியாது. காட்டுக்கு போனோமா, வெம்பாடு பட்டோமா, அங்கிருந்த காய்கறியை பிடிட்டு வந்தோமா, சமைச்சோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, 5 மணிக்கு எந்திரிச்சோமா, சட்டி முட்டியிலமா, பழைய சோறை வச்சோமா, அஞ்சன் வச்சோமா, மாடை ஊற்றமா, ஆடை ஊற்றமா, தோட்டத்துக்கு போனோமா, இதிலே ஓடுது. எத்தனை 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 லட்சக்கணக்கான மக்கள் 100 கிலோமீட்டருக்கு மேலே பயணம் செய்யாமல் அந்த சுற்றுக்களே வாழ்ந்து செத்து போனவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தொடர் வண்டியில் பயணிக்காதவன், வானூர்தியில் பயணிக்காதவன், சென்னையே பார்க்காதவன், மதுரைக்கே போகாதவன், உண்மையே சொல்றேன், எத்தனை எத்தனை லட்சம் பேர் இருந்திருக்கிறான். புறச்சூழலே தெரியாத ஒரு கூட்டம் இருக்குது, அது வறுமை. இந்த வறுமையின் காரணமாக, அடர்த்தியான வறுமையின் காரணமாக அறியாமை இருக்குது. என்ன தன்னை சுற்றி நடக்குதுன்னே தெரியாத அறியாமை. இந்த அறியாமையின் குழந்தையாக மறதி இருக்கு. அது என்னப்பா எதை சொல்கிறேன், அதெல்லாம் எங்கப்பா ஏன் இருக்கு, அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க எங்கப்பா நேரம் இருக்குது. நமக்கு ரொம்ப ஆடுபட்டு காட்டை வெட்டிட்டு கடை உழைச்சா தான் ஏதோ கஞ்சி கிடைக்குதுன்னு இந்த சூழலிலே இருத்தி வச்சு, ஏழ்மை வறுமையிலேயே மக்களை அப்படியே இருக்க வச்சு, தேர்தல் நேரம் வரும்போது இனிப்பான அறிவிப்புகள், உங்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை, உங்களுக்கு நாங்கள் இலவசமாக மிக்சி, இலவசமாக கிரைண்டர், இலவசமாக மடிக்கணினி, இலவசமாக டிவி, இது எல்லாமே கரண்டில் இயங்குறது, மின்சாரத்தில் இயங்குறது. டிவி இருக்கு, மிக்சி இருக்கு, செல்போன் இருக்கு, கிரைண்டர் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, மின்சாரம் இல்லைன்னா பதில் இல்லை. இப்போ ஒரு 6 மாதம் வச்சுட்டு காயிலாங்கடையில் போட வேண்டியதான். எனக்கு மிக்சி கொடுத்துட்டீங்க, 6 மாதத்தில் பழுதாயிருது, வேறு மிக்சி வாங்க காசு இல்லை, ஆட்டுக்கல்ல அரைச்சிக்கிட்டு இருந்தேன், நான் மிக்சியில் அரைச்சி பழகிட்டேன். உங்களுக்கு புரியுதா? கிரைண்டரில் அரைச்சி பழகிட்டேன். இப்போ மறுபடியும் போய் ஆட்டுக்கல்ல உட்காந்து ஆட்டை எனக்கு உடல் சரியாக வரமாட்டேங்குது. இப்போ புது கிரைண்டரோ மிக்சியோ வாங்க என்கிட்ட காசு இல்லை. இப்போ அடுத்த தேர்தல் வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ணுறது? அடுத்த தேர்தலில் தான் மறுபடியும் புது மிக்சி தருவிய, அப்புறம் புது கிரைண்டர் தருவிய. இப்போ என்ன செய்யலாம்? இது ஒருத்தர் கூட சிந்திக்கிறது இல்லை. ரொம்ப அடிப்படை தேவைங்க. ஒரு மாடு வாங்கி வளர்க்குறது, ஒரு ஆடு வாங்கி வளர்க்குறது, ஒரு நாட்டுக்கோழி வாங்கி வளர்க்குறது, படிக்கிற பிள்ளைக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறது, ஒரு மடிக்கணினி, ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறது, ரொம்ப அடிப்படை தேவை. ஒரு தாய் தந்தையர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய ஒரு அடிப்படை தேவை. இந்த அடிப்படை தேவையை கூட 50 ஆண்டுகளாக பல கோடிக்கணக்கான மக்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் வச்சிருக்காங்க. இதாங்க பிரச்சனை. உலகத்திற்கு சோறிட்ட ஒரு பேரினம்ங்குது. சோறு வடித்த தண்ணி ஆறா ஓடிச்சுன்னு பாடுறாங்க. கதிராமங்கலம்ல, கதிர்வேந்த மங்கலம் அதற்கு பேர். கதிராமங்கலம்னா அறுத்த கருது பாருங்க, அந்த கதிர் தட்டையை அப்படியே அந்த வைக்கோலை வச்சு வீடுமே கதிர்வேந்த மங்கலம் அப்படின்னா பேர்.
முத்துல இருந்து தானே இந்த சிப்பிலிருந்து தானே முத்தெடுத்தான். கரும்பு மொழிகள் இருக்கிற கண்ணல் அந்த மொக்கு மொக்கா இருக்கும்ல, அதுல இருந்து முத்தெடுத்தாங்கிறான். எப்படிப்பட்ட பாரு திருத்தக்கத்தேவர் சிவக சிந்தாமணியில் நம்ம தாத்தன் பாடுறான். இந்த சோறை ஆக்கி வச்சுட்டு புருஷனை பொண்டாட்டி பட்டாடை இதுவும் கட்டிட்டு நகைனம் போட்டு வாசலை நின்று இப்படி போறவெல்லாம் கும்பிட்டு வாங்க வாங்க எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு போங்க வாங்க வாங்க. வெறுமனே நாங்கள் மல்லியை பூ மாதிரி சமைச்சு வச்சுருக்கோம், தும்ப பூ மாதிரி ஆக்கி வச்சுருக்கோம், சாப்பிட்டு போங்க. வெறுமனே வெறுங்கை வீசி போவேனா, பொண்ணு மணி பட்டாடை எல்லாம் அள்ளி தாரம் கொண்டுக்கிட்டு போங்க வாங்க சாப்பிட. அப்படி ஒவ்வொருத்தனா கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அனுப்புனான்னு இருக்குது. இதில் பாட்டு இருக்குது சிவகி சிந்தாமணியில். இவன் பிள்ளை என்ன நினைக்குது? இவன் பிள்ளைய பாருங்க, இவன் பிள்ளை எப்படி இருக்கு பாருங்க. மயிலுக்கு போர்வையை போத்தனா, முல்லைக்கு தேர கொடுத்தான். போர்வையை போத்தினவன் பேரன் வந்து கோணி துணியை கட்டிட்டு குடியிருக்கிறான். பல வீடுகளில் தெருவில் வைக்கிற ஃப்ளக்ஸ் பதாக இருக்குல்ல, அதான் மேற்கூற. நீ வண்ண வேணா நான் வாரியில் காட்டுறேன் அப்படி இருக்கு. முல்லைக்கு தேர கொடுத்தவன் புள்ள தெருவில் வாழ்றது கொள்ள இல்லாமல் குடிசையில் உட்கார்ந்து இருக்குது. என்ன நடந்துச்சுடா அந்த காலம்? இந்த இடைப்பட்ட காலங்களில் என்ன நடந்துச்சு? உலகத்துக்கு சோறிட்ட ஒரு பெரியனம் ஓசியா இலவசம் அரிசி போட்டா தான் வாழ முடியுங்கிற வறுமை ஏழ்மைக்கு எப்படி தள்ளப்பட்டுச்சு? 2 ரூபா ஒரு கிலோ அரிசி சாதனை. பிறகு 1 ரூபா ஒரு கிலோ அரிசி. ஏன் 2 ரூபாயிலிருந்து 1 ரூபாய்க்கு வந்துச்சு? 2 ரூபா கொடுத்து ஒரு கிலோ அரிசி வாங்க முடியல. 1 ரூபா தான் இருக்கு. 1 ரூபா கொடுத்து அரிசி. அந்த 1 ரூபாயும் இல்லை, அடுத்த 5 ஆண்டு தேர்தல் அறிவிப்பு வருது, அந்த அரிசியும் இலவசம். ஏன் 1 ரூபாயில இருந்து இலவசம் வருது? 1 ரூபாய்க்கு கூட வக்கத்து போயிட்டான் தமிழன். கடைசியா இலவச அரிசி. எப்படிப்பட்ட ஒரு இனம் பாருங்க. சீமான் இப்படி கையேந்துறாரு, நீங்க எல்லாரும் சொல்லி பிச்சைக்கார போய் பிச்சை எடுக்கிறான் பாரு. கூட்டமா நம்ம எல்லாரும் சேர்ந்து கையேந்துறோம், அது பிச்சை இல்லை, இலவசமாயிருது. இதைத்தான் ஐயா குன்றக்கொடி அடிகளார், ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம்ங்கிறது. ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். யார் இலவசம் கேட்டா? இலவசத்தில் கொடுக்கிற இலவசத்தில் இழக்கின்ற பணத்தை எப்படி மறுபடியும் ஈட்டுகிறீர்கள்? நான் ரொம்ப திட்டினவன அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இலவசம்ங்கிற சொல்ல ரொம்ப கேவலப்படுத்துறான்னு. விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிக்சி, விலையில்லா கிரைண்டர். நான் கேட்டேன், அம்மா எங்களுக்கு விலை இல்லாம கொடுக்குறீர்கள், நீங்கள் வாங்குற நிறுவனத்தில் அதுவும் உங்களுக்கு விலை இல்லாம தருதா? விலை கொடுத்தானே வாங்குறீங்க. எப்படி இருக்கு? கொஞ்சம் எத்தனையோ ஆண்டுகளாக அது நடக்குது, எவ்வளவோ காலங்களாக நாங்களும் இதை பேசுகிறோம். கொஞ்சம் உணரணும்ல. ஆமாம், இது எப்படி, இது எங்கே போய் நிற்கும்? எவ்வளோ காலத்துக்கு நீ இலவசம் கொடுத்துருவ? 5,50,000 கோடி 5,00,000 லட்சம் கோடி கடன்னு சொல்லுது ஒரு நாடு. இந்த 5,00,000 லட்சம் கோடியை வச்சு நிறைவேற்றிய நலத்திட்டங்கள் என்ன? அதை ஒரு பட்டியல் எடுங்க. 5,50,000 லட்சம் கோடி கடன்னு நிதியமைச்சர் மாண்புமிகு ஐயா பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்றாங்க. திருப்பி நான் கேட்டேன், 5,50,000 லட்சம் கோடி கடன் தான் என்ன எல்லாருக்கும் தெரியுமே? எனக்கு தெரியும், பின்னாடி இருக்கும் தெரியும், என் சின்ன பையன் பெரிய பையன் எல்லாருக்கும் தெரியும், நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும் 5,50,000 லட்சம் கோடி இது கடங்கிற பை மக்கள் நாடுன்னு எனக்கு தெரியுது. ஆனால் எப்படி கடன், எந்தெந்த துறையில் கடன், எவ்வளவு கடன், எதனால் கடன் ஆச்சு, அந்த பட்டியல ஒரு தடவை வெளியிடு. இதுக்கு வெள்ளை அறிக்கை சரி, அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கன்னா தப்பிச்சு. எப்படி கடனா நீங்க? அரசு போக்குவரத்தில் 84,000 கோடி அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது கடன். அதுக்கப்புறம் ஐயா எடப்பாடி, இப்ப ஐயா. அது அப்புறம் முடியும் போது நம்ம வரும்போது தான் தெரியும். நம்ம தலையில மலையை தூக்கி வச்சிருப்பான், கல்லையெல்லாம் தூக்கி வைக்க மாட்டான், மலையை தூக்கி வச்சுட்டு போயிடுவான். நம்ம வரும்போது நாடு இருக்காது, சுடுகாடு இருக்கும். அதை வச்சுக்க சீமான் ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருந்தா அந்த சுடுகாடும்லாம். அப்ப புதவெளியில இருந்தா நம்ம எந்திரிச்சு வரணும். அந்த அளவுக்கு வச்சுட்டு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி 84,000 கோடி அம்மாட்ட கேட்பான்? சரி, இப்ப கேட்பான் இருக்கிறவங்கிட்ட. எப்படி வந்துச்சு? தனியார் போக்குவரத்து நிறுவனங்கள் புதிய வழித்தடங்களுக்கு பல லட்சம் கோடிகளை பல லட்சம் ரூபாய்களை முதல் கையூட்டா கொடுத்து தடத்திற்கு காத்திருக்கான். தனியார் முதலாளிகள் ஓட்டுகிற பேருந்தெல்லாம் பெரும் லாபத்தை சம்பாதிக்கிறது. அரசு பேருந்து எப்படி நட்டத்தில் ஓடுகிறது?
ஓடுகிற பேருந்தெல்லாம் படிக்கட்டில் தொங்கிக்கிட்டு பயணம் செய்யறான். நிக்க இடம்ல அவ்வளவு நெரிசல். அது எப்படி நட்டத்துல வருது? அரசு பேருந்தில் பயணம் செய்கிற என் அக்காவும் தங்கையும் கொடையை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள். மழை பெய்கிற போது மேற்கூரை ஒழுது. நீங்க சிரிக்க கூடாது, சத்தியமா நடக்குது. ஒழுகுது, பசுக்குள்ள கொடையை பிடிச்சி நிக்கிறாங்க. எனக்கு நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சான்று இருக்கு, வலைவெளியில் தட்டுங்க, படம் இருக்கு. ஓட்டுநர் உட்கார்ந்து ஓட்டுறார். ஒரு ஸ்டூல், ஒரு நாற்காலி, சின்ன ஸ்டூல், இப்படி டீ கடை போட்டிருப்பான்ல அது மாதிரி ஸ்டூல். சீட் பெல்ட், இடைவார் அணிந்து ஓட்டவும் ஓட்டுநர்கள் எழுதியிருக்கு. ஒருத்தன் கீழே போடுறான். முதல்ல அவருக்கு சீட்டை கொடு, அப்புறம் ஒரு பெல்ட்டை போடுவாருங்க. உங்களால் நம்ப முடியுதா தம்பி? ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. முன்னாடி இருக்கிற அந்த ஒரு இது இருக்கிற கண்ணாடி இன்னாடி, அந்த முன்னாடி இருக்கிறது ஸ்டேரிங்க்கு முன்னாடி அப்படியே பேர்ந்து பறந்து போயிருக்கு. அவர் அதோட தான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் நான் நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்லல, சத்தியமா நடக்குது. 84,000 கோடி எங்க தாண்டா எடுத்துட்டு போனீங்க? இதுல இலவச பஸ் வேற, பெண்களுக்கு இலவசமா வேற. அப்புறம் அதை ஏத்துறாங்களன்னா நகர்ப்புறங்கள்ல மட்டும் ஏத்துறோம். அது எந்தெந்த பெண், அதுக்கு ஒரு குழு போட்டு ஆய்வு செய்யறேன், எந்தெந்த பெண்ணை ஏறலாம். எத்தனை குழு வந்த 10 மாசத்துக்குள்ள ஒரு 10 குழு போட்டிருப்பாரு நினைக்கிறேன். எனக்கு கூட கோபத்தில் சொன்னேன், புழு கூட நலங்களை நகர, இந்த குழு ஒன்றும் நகராதரா, அங்கே தாண்டா இருக்கு. எதுக்கு குழு? எதுக்கு குழு? நீட்டு தெருவு வேணுமா வேணாமா? ஏகே ராஜன் தலைமையில் ஒரு ஆய்வு. நீட்டு தெருவு வேணாம் தான். என் பிள்ளை தீக்குளிச்சு செத்து போச்சப்பா, பல பிள்ளை விஷம் குடிச்சு செத்து போச்சு, தூக்குள் தூக்கி செத்து போச்சே. அதை விட என்ன, 8 வழிச்சாலே வேணுமா வேணாமா? ஒரு குழு. ஏடா வேணாமனு நெஞ்சிலை வாயில அடிச்சுக்கிட்டு லட்சக்கணக்கான என் தாய்மாரு எங்க அக்கா தங்கச்சி தெருவில் நின்று அத்தால பணம் போராடுறேன், அவ்வளவுதான். அதான் கருத்து. அப்புறம் தனியா கருத்து கேட்கிற? அணுவுல வேணாமா வேணுமா? ஒரு குழு, ஒரு கமிஷன், கருத்து கேட்கும் கூட்டம், ஒரு குழு. அட 2 வருஷமா வீதியில் உள்ள வேலையை விட்டு போராடணுமாடா, அதான்டா எங்க கருத்து. வேணாம்ங்கிறதா என் கருத்து. அப்ப இதெல்லாம் இதுக்கு பேர் என்ன? டைவர்ஷன். டேக் டைவர்ஷன். ரோட்ல போயிட்டு இருக்கும்போதே டேக் டைவர்ஷன், இங்கிட்டு போ, டேக் டைவர்ஷன், இங்கிட்டு போ. அந்த டைவர்ஷன் தான் இது. இந்த குழு போடுறது ஒரு நபர் விசாரணை கமிஷன், ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையிலே ஒரு விசாரணை. அப்ப நீ முடிஞ்சுக்கிற வேண்டியதான், கதை முடிஞ்சு. நான் இயக்குனர், டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் பேசிட்டுக்கோங்க. ஒரு தம்பி, ஆனால் இவர் உங்கள் தம்பி கலைஞ்சி அனுப்பிட்டாருண்ணே, வந்து எனக்கு ஏதாவது வேஷம் கொடுங்கண்ணே அப்படின்னு. தம்பி இந்த படத்தை வாங்கி வச்சுட்டு ஒரு முகவரி வாங்கி வச்சு, எங்கே நாளைக்கு கோபிச்செட்டிப்பாளையமா ஷூட்டிங், என்னைக்கு ஜெகதீஷா இவரை கூட்டி வந்து வர சொல்லிடு, வாங்க நீங்கள் அங்கே வந்து ஏதாவது ஒரு வேடம் தீர்மானிச்சுக்கிறோம். இது வாய்ப்பு கொடுக்குறது. இப்போ அப்படியா படத்தை கொடுத்துட்டு போங்க, நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன், நான் சொல்கிறேன், தம்பி இவர் என்னென்னு பாருங்க அப்படின்னு போயிடுறது. கழிச்சு கட்டுறது. இந்த கழிச்சு கட்டுறதுக்கு பேர் தான் இந்த கமிஷன், இந்த குழு, இந்த புழு, இதெல்லாம் அதில் போடுறது தான். ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஒரு வருஷம் போயிடுச்சா, கண்மூடி கண்ணுதற்குள்ள கொரோனா பாதி தின்றுச்சு, இவங்க பாதி தின்ட்டாங்க. ஒரு வருஷம் ஓடிட்டு நான் 4 வருஷம் கழிச்சு பாரு, இப்படியே தான் இருக்கும். அப்பவும் 1000 ரூபா பொங்கலுக்கு தரமாட்டாங்க. குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னாங்க, அது கிடையாது. இப்போ குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னீங்களா? ஆமாம், அதுக்கு ஒரு குழு போட்டிருக்கோம். எதுக்கு? யார் யாருக்கு கொடுக்கலாம்னா? யார் யாருக்கு கொடுப்பீங்க? யார் யாருக்கு நீங்க குழு போட்டு அது முடிவு பண்ணி வர்றதுல இந்த குடும்ப தலைவியெல்லாம் எங்க என்ன வாங்க? பலவைய ஒழுங்கா வீட்டுல 2 தோடு தொங்கட்டான வச்சுக்கிட்டு இருந்திருப்பான். தம்பி பார்த்த வேலை, தயவு செய்து அடமானவங்க. நம்ம ஆட்சி வரப்போகுது, அது நமக்கு எல்லாம் திருப்பி நீங்க இலவசமா எல்லாத்தையும் வாங்கிட்டு நிம்மதியா இருக்கணும்னு வீட்டில் இருக்கிறத போய் அடமான வச்சுக்கிட்டேன். இப்போ திருப்ப காசு இல்லை, திருப்புறதா வட்டியை கட்டுறான்னு தெரியல. அட வச்சிருந்தாலும் வட்டியா மிச்சமா இருந்திருக்கு இந்த பைய பார்த்த வேலை அப்படின்னு. இப்போ அதுக்கு யாருடைய நகையை திருப்பலாம், யார் இதை பண்ணலாம், ஒரு குழு. எப்பா நாங்க வந்தா ஒரு குழு போடுவோம்னா அவன் நேரடியா உனக்கு போடாம குழு போட்டுட்டு இருப்பான்ல, அந்த குழு என்னது எதை சொல்லுங்க, திசை திருப்புகிற முயற்சி தான் இப்போ பிஜேபி பண்ணுது பாருங்க. 8 ஆண்டு கால ஆட்சியை சொல்லி வட மாநிலங்கள்லையோ அல்லது தமிழக உள்ளாட்சி தேர்தல் ஊரக இந்த தேர்தலையோ ஓட்டு கேட்க முடியல, துப்பு இல்லை. 8 ஆண்டு ஆண்டிருக்கோம். இவ்வளோ பெரிய நிலத்தை, கல்வியை தரப்படுத்தியிருக்கேன், தரமற்ற சாலை கொடுத்துருக்கேன், தூய குடிநீர் கொடுத்துருக்கேன், தடையற்ற மின்சாரம் கொடுத்துருக்கேன், படித்த பல கோடி இளைஞர்களை 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைன்னாரு. 2 கோடி இளைஞனுக்கு
எத்தனை கோடி இளைஞன் தெருவில் நிற்கிறான்னு பாருங்க. வெற்று பேச்சு, வெற்று பேச்சு. வேலை வாய்ப்பை பெருக்கன்னு இருக்கு. சமூக நீதி பற்றி ஐயா ஸ்டாலின் பேசுகிறாங்க. சமூக நீதி உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் எல்லாம் படித்த பிள்ளைங்க, எல்லாவற்றையும் தனியார் மயப்படுத்தி விட்டு எப்படி சமூக நீதியை, இடஒதுக்கீடை, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை எப்படி செயல்படுத்துவீங்க? யாராவது சொல்லுங்க. அரசு சொத்து என்று எது இருக்குது? பொது நிறுவனம் என்று எது இருக்குது? இருந்த எல்ஐசியும் போகுது. நஷ்டத்தில் இயங்குகிற தனியார் வங்கிகளை அரசு எடுத்துக்கிறதான், லாபத்தில் இயங்குகிற அரசு நிறுவனங்களை தனியார்ட்ட கொடுக்குதான். இப்படி எவனாவது உலகத்தில் ஆட்சி செய்து பார்த்திருக்கீங்களா நீங்க? இந்த பைத்தியக்காரங்க மட்டும்தான் செய்வாங்க. தெரியுது, அந்த அறிக்கையெல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். எல்ஐசி லாபத்தில் போகுது, தனியார்ட்ட கொடுக்குறாங்க. என்எல்சி இருக்குல்ல, நம்மளுடைய நெய்வேலி பழுப்புனருக்கு மின்சாரம் இது இருக்குல்ல, லாபத்தில் போகுது, தனியார் கொடுக்குறான். அதன் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? நம்ம தாத்தா ஜம்பலிங்க முதலியார் 500 ஏக்கர் வச்சுக்கிறாரு. எப்படிப்பட்ட லூசு பயில நம்ம தாத்தா இருந்திருக்கான் பாருங்க. இவங்களுடைய பேரன்பும் பெருந்தன்மை தான் பேரங்க நம்ம பிச்சை எடுக்கிறதுக்கு காரணம். பாருங்க, இங்கே பாருங்க நிலைமையை பாருங்க. இதை பாருங்க எப்படி இருக்கு நம்ம நிலைமையின் வாழ்க்கை. கிணறு தோன்றாருங்க, சொந்த நிலத்தில் கிணறு. கருப்பு கருப்பா இதை கீழே போகும்போது வருதுங்க. அவருக்கு தெரியல அது நிலக்கரின்ட்டு. கருப்பு கருப்பா வருது என்னன்னு எடுத்துக்கிட்டு காமராஜ் முதலமைச்சர் நண்பன், காமராஜ் கிணறு தோணே இது கருப்பு கருப்பா வருது என்னன்னு பாரு, உனக்காவது தெரியுதான்ட்டு. வா போய் ஆய்வு பண்ண கொடுப்போம்னு கொடுத்தா அவன் இது வந்து நிலக்கரின்றான். அப்படியா? ஜம்பு, இது நம்மகிட்ட இருக்கிறத விட நாட்டில் இருந்தால் மக்களுக்கு ரொம்ப பயன்படுது. நீங்கள் 2 பேருமே லூஸ் பயிலு தானே? ஆமா, இன்னைக்கு பார்வையெல்லாம் நமக்கு லூஸ் பயிலு தானே. இவங்களை யார் இப்படி இருக்கு சொன்னது? கருணாநிதி குடும்பம் மாதிரி இருந்துட்டு போண்டிதானடா நீங்க? இருந்துட்டு போண்டிதானே? உன்னை யார் இப்படி இருக்க சொன்னது? இந்த கக்கன் குடும்பம் எங்க இருக்குன்னு தெரியல, உனக்கு பொண்டாட்டியும் இல்லை, பிள்ளையும் இல்லை, வாரிசும் இல்லை. அந்த ஜம்பலிங்கனார் பிள்ளையெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. நான் சிலை இன்னும் போறான்னே, அவனுக்கு சிலையை வச்சு முன்னும் பின்னு ஹிந்தியில் எழுதி வச்சுட்டு போயிட்டேன். இப்போ நான் அதை வேற பேத்துட்டு மறுபடியும் வந்து தமிழில் வேற வைக்கணும். இப்போ என்னை போனாலும் இங்கே உள்ள நுழையாது, 144 தடைங்கிறான். நெய்வேலிக்குள்ள நான் போக முடியாது, தடை 144. சொந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு தடை போடுற ஒரு நாடு. கடைசி என்ன பண்ணிட்டான் நம்ம தாத்தா நேரு பிரதமர், 500 ஏக்கரை நாட்டுக்கு எழுதி வச்சுட்டாங்க. ஒரு தனி மனித உடைமையை, தனி சொத்தை பொது சொத்தாக மாற்றினான் நம் தாத்தன் ஜம்பலிங்க முதலியார். ஆனால் அந்த பொது சொத்து இன்னைக்கு தனி சொத்தாக மாற்றுகிறார்கள் இன்றைய ஆட்சியாளர்களை நம்பிக்குரியவர்களே. அதுக்கு கடுமையான போராட்டத்தை நான் செஞ்சேன். அப்ப அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர், என்னடா இவனை சமாளிக்கிறதுன்னு. அப்படி விற்கிறதாக இருந்தால் அந்த பங்குகளை தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொள்ளும்னு ஒரு அறிக்கையை விட்டு என் போராட்டத்துக்கு முடிச்சு விட்டாங்க. அதோட நான் சரி அப்படியே தமிழ்நாடு அரசு எடுத்துக்கன்னா சரி இன்னொன்ட்டேன். இந்த இது புரியுதா உங்களுக்கு? எல்ஐசி இப்போ லாபத்தில் போகுது, அதை தனியார் மயப்படுத்துகிறான். முத டாட்டா தான் வானூர்தியே உருவாக்குறாரு இந்தியாவில். அது இப்படி சுற்றி 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 70 ஆண்டுகளுக்கு 73 ஆண்டுகள் கழிச்சு திருப்பி டாட்டாட்டே வந்துருச்சு இந்தியன் ஏர்லைன்ஸு. உங்களுக்கு புரியுது? இது எல்லாமே லாபத்தில் போடுதுங்க, இந்தியன் ஏர்லைன்ஸ் மட்டும் லட்டத்தில் ஓடுதுங்க. ஏங்க? ஏன்? தனியார் நடத்துகிற எல்லாமே லாபத்தை கொலிக்குது, லாபத்தை குவிக்குது. அரசு நடத்துறதெல்லாம் நட்டத்தில் போகுது. என்ன நடக்குது? தனியார் பள்ளிக்கூடம் தரமா இருக்கு, தனியார் மருத்துவம் தரமா இருக்கு, தனியார் சாலை போட்டா தரமா இருக்கு. அவன் காசு வசூலிச்சா நல்லா போடுறான்ற. அதானே இவங்க சொல்ல வர்றது. அவனால் தான் மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு விநியோகம் பண்ண முடியும்ன்ற, அவனால் தான் பெட்ரோலை விற்க முடியுங்கிற. அப்ப நீ எதுக்குத்தான் இருக்க? எதுக்குத்தான் இருக்க? எல்லாத்தையும் கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போடுறதுக்கு இருக்கேன். அதனாலதான் உங்களை என்ன பேர் வச்சிருக்கேன் நான்? புரோக்கர்ஸ். நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க, நான் உங்ககிட்டே கேட்கிறேன். நான் வீடு தேடுறேங்க, என்னை ஒரு புரோக்கர், ஒரு வீட்டு தரகர் வர்றாரு. ஐயா சிவன் ஐயா, அந்த வீட்டுக்காரர் நல்ல நல்ல மனுஷன், உங்களுக்கு இங்கே பாருங்க 24 hours வாட்டர் ஃபெசிலிட்டிஸ். அவர் மொழியிலே பேசுகிறேன். நல்ல மரம், காடு, விசு விசு விசுன்னு காற்று, ஏசி கூட தேவைப்படாதுன்னு வச்சுக்கோங்களேன். நச்சு பிச்சு இல்லாத நல்ல டீசெண்டான ஏரியா. மின்சாரம் உடனே அப்படியே துண்டானாலும் உடனே பட்டான விஐபி ஏரியா இல்லை, அங்கே வீடு. வாங்க, முன்பணம் 5 லட்சம் தான், மாதம் ஒரு 10,000 15,000 வாடகை. அவர் ஹவுஸ் ஓனர் ஒன்றும் தொல்லை பண்ண மாட்டார். 5 தேதிக்குள்ளே நீங்கள் கொடுத்தா ஓகே வாங்க அப்படின்னு. எனக்கு முன்னாடி அங்கே போய் பார்ட்டி, நல்ல பார்ட்டி, மாதம் 2 லட்சம் சம்பளம், டன் டன் டான்னு 5ஆம் தேதி ஆனால் சம்பளம் வாடகை கொடுத்துரும்.
பொண்டாட்டி புள்ள மாமியார் மருமகளாம் இல்லை, தண்ணி இனி போடாத ஆள் சலம்பாது, பிக்கல் பிடுங்கல் கிடையாது, சாம இருக்கும். அது ரொம்ப இது. நீங்கள் நம்பி கொடுக்கலாம் வீடு அப்படின்னா என்கிட்ட பேசி வீட்டுக்கு வா, வீட்டுக்காரன்ட்ட பேசி வீட்டை கொடு, 2 பேருக்கு இடையில பேசி அங்கேயும் இந்த கமிஷன் இங்கேயும் கமிஷன், இவர் வீட்டு புரோக்கர். அப்படி தானே சொல்கிறீங்க? இப்போ நான் ஜப்பானில் போய் பேசுகிறேன். இந்திய நாட்டிலே 50 கோடி இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், ஆற்றமிக்க இளைஞர்கள், ஜப்பான் நாட்டு தொழிலதிபர்கள் என் நாட்டில் வந்து முதலீடு செய்யுங்கள், நிலம் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்து தருகிறோம், தடையற்ற மின்சாரம் தருகிறோம், நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் உற்பத்தி செய்கிற பொருளை தடையின்றி விரைவாக எடுத்து செல்ல 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை 80 வழிச்சாலை கூட போட்டு தருகிறோம், என்ன வேணாலும் செய்யுங்கள், விவசாயி செத்து போன அதை பற்றி எங்கள் கவலை இல்லை, நிலத்தடி நீரை உறிஞ்சி எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக் கொள்ளுங்கள், தயவு செய்து என் நாட்டுக்கு வாருங்கள். ஜப்பான். அடுத்த ரஷ்யா. இந்தியாவில் 50 கோடி இளைஞர்கள் படித்துவிட்டு ஆற்றலோடு இருக்கிறார்கள், அங்கு வாருங்கள், தொழில் தொடங்குங்கள். அப்புறம் பிரான்ஸ். இப்படி ஊரா போய் என் நாடு சிறப்பாக இருக்கும், நிறைய பேர் இருக்கா, வேலை இல்லாமல் இருக்கா, மனித உழைப்பு மலிவாக இருக்குது, அங்கே வந்து தொழிற்சாலையை தொடங்க, அங்கே வந்து உற்பத்தி செய்யி, எல்லா நாடும் மேக் இன் இந்தியாவாக இருக்குது. என் நாடு மேக் இன் இந்தியா இல்லை, எல்லா நாடும் மேட் இன் இந்தியாவாக இருக்குது, என் நாடு மேக் இன் இந்தியாவாக இருக்குது. என்ன செய்யுது? இங்கே வந்து தயாரிக்கிறேன். ஏன் நீ தயாரிக்கலை? எனக்கு தெரியாது. இந்த முறைக்கு பேர் என்ன? வாடகை தாய் முறை. கற்ப பையன் நான் வாடகைக்கு விட்டுருவேன், புரியுதா? வயிறு சுமக்கும், உள்ள புள்ள வளரும், பிறந்தவன புள்ள என்னதில் அவன் எடுத்துட்டு போயிருக்கான். இதுதான் மேக் இன் இந்தியா. இந்த முறை அதிகமாக கற்பப்பைய வாடகை விடுற தாய்மார்கள் இந்தியாவில் இருக்கிற மாநிலமே குஜராத் தான். ஐயா 3 முறை முதல்வராக இருந்திருக்கார், இப்போ நான் 2 முறை பிரதமராக இருக்கிறாரு. ஆனால் இதுதான் குஜராத் மாடல். என்ன கொடுமை பார்த்துக்கிறீங்க. இந்த மேக் இன் இந்தியா என்பதை வாடகை தாய் முறை. அந்த நாடு ஒருபோதும் எழுதி வச்சுக்க, ஒரு தாளில் நீ எழுதி வச்சுக்க, ஒரு இதே சொட்டில் ஒருபோதும் வாழாது வளராது. மேக் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து தயாரி. நீ இதில் ஏதாவது தயாரிக்கிறியா? சின்ன நாடு சிங்கப்பூர் கூட மேட் இன் சிங்கப்பூர், ஜப்பான் மேட் இன் ஜப்பான், ஒரு பேனா எடுத்தால் மேட் இன் சைனா இருக்குல்ல. இது எதில் போடும்? இது எதை போடும் மேட் இன்னு? நம்மால் சொன்னார் பாருங்க, இனிமேல் மேட் இன் தமிழ்நாடு என்று வரவதை நான் விரும்புகிறேன். எது? வாட்டர், பிராண்டி, விஸ்கி, வேற என்ன மேட்? அதிகபட்சம் சாம்பிராணி, ஊதுபத்தி, இந்த கொசுவத்தி, இது 3 தான் மேட் இன் தமிழ்நாடு. சொல்லுங்க தம்பி, வேற என்னத்தை நீ மேட் இன் பண்ற? சொல்லுங்க, ஒன்று சொல்லுங்க. ஏதாவது மேட் இன்? என்ன மேட் இன் இருக்கு உனக்கிட்ட? இங்கே போய் நாடு நாடா என் நாட்டில் வந்து தொழில் தொடங்குன்னு கூப்பிடுறவருக்கு பேர் அவர் நாட்டு புரோக்கர் தானே. இவன் வீட்டு புரோக்கர், அவர் நாட்டு புரோக்கர். அதனால தான் நம்ம சொல்றது, ஆல் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆல் இண்டியா புரோக்கர்ஸ், அவர் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆல் அதாவது எப்படி சொல்றது, இன்டர்நேஷனல் புரோக்கர். அப்படிதானே வச்சுக்கிறோம். உள்நாட்டு வழி முதலாளிகளுக்கு சந்தை பொருளாதாரத்தை, வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் தலைவன் உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளுக்கு வந்து தரகு, சொந்த நாட்டு மக்களுக்கும் உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளுக்கும் இடையே தரகு வேலை பார்க்க முடியுமே ஒழிய தலைவராக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. அது நானே இருந்தாலும் சரி, இந்த கூட்டத்தில் எவன் இருந்தாலும் சரி, வேலை செய்ய முடியாது. காரணம், அமைப்பு எப்படி, நீ ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை எப்படி. அந்த WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லுது, நீ என்ன சொல்லுவ? கல்வி சேவை. நீ என்ன சொல்லுவ? மருத்துவம் சேவை. குடிநீர் விநியோகம் என்ன சொல்லுவ? தூய குடிநீரை மக்களுக்கு சேவை கொடுப்பது சேவை. மின் உற்பத்தி விநியோகத்தை என்ன சொல்லுவ? சேவை. சாலை போடுதல் பராமரித்தல் என்ன சொல்லுவ? சேவை. போக்குவரத்து நடத்துதல், தொடர்வண்டி நடத்துதல், இதெல்லாம் என்ன சொல்லுவ? சேவை. இவன் இதெல்லாம் என்ன தெரியுமா சொல்றேன்? இதெல்லாம் தொழில்ங்கிறான். ஒப்பந்தத்தில் இருக்கு. தொழில் செய்வது அரசின் வேலை இல்லைங்கிறான். அப்ப என்ன செய்யறான்? இதை முதலாளிகளிடம் கொடுத்து விட்டு நீ கையெழுத்து வாங்கிட்டு கமிஷன் வாங்கிட்டு சும்மா இருந்தான். இதுதான் அவனுடைய கோட்பாடு. இந்த உலக வர்த்தக அமைப்புல ஒப்பந்தத்தை போட்டு விட்டதனால, கையெழுத்தை போட்டு விட்டதனால, இந்த சந்தை பொருளாதாரத்தை உலகத்தின் சந்தையாக நம் நாட்டை மாற்றி விட்டதனால அவர்கள் உற்பத்தி செய்கிற பொருளை நுகர்கிற மந்தைகளாக நாம் மாறி நிற்கிறோம். இதுதான் இங்கே இருக்கிற யதார்த்த நிலை. அதனால தான் இவ்வளவு சரிவும் வீழ்ச்சி. ஒண்ணுமே செய்ய முடியல நம்மால.
அப்போ இதை மாற்றணும். மாற்றணுமா என்ன செய்யணும்னா, அவர்கள் சொன்ன திட்டத்தை நம்ம கடுமையாக பின்பற்றணும், உண்மை நேர்மையாக பின்பற்றணும். அதான் இந்த கிளீன் இந்தியா, தூய்மை இந்தியா. இதுவரை ஆட்சியில் இருந்த இந்த குப்பைகளை, அதிகாரத்தை நம்ம மீது செலுத்திய இந்த குப்பைகளை பெரிய விளக்கமாக கொண்டு அடித்து கூட்டி தள்ளிட்டு ஒரு தூய ஆட்சியை மலர செய்யணும். அதற்கு ஒரு அரிய தொடக்கமாக, நல்ல தொடக்கமாக இந்த பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி தேர்தலை நம்ம வச்சுக்கணும். தொடக்கம் அதை செய்யணும். என்ன செய்யுது பிஜேபி? 8 ஆண்டு கால ஆட்சியின் சாதனையை சொல்லி அதை செய்ய முடியல. பண மதிப்பிழப்புன்னு சொல்லிச்சு. அதில் நீங்கள் பார்த்தீங்க, பண மதிப்பிழப்பில் நாடு எவ்வளோ பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சது, மக்கள் எவ்வளோ துன்புற்றார்கள்னு நீங்கள் அதை மறந்துடுறீங்க. அதான் பிரச்சனை. அந்த 6 மாத காலம் அந்த மக்கள் பட்ட பாடை மறந்துடுறாங்க. பிறகு ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பு கடையில் பொருட்கள் விற்பனைக்கு இருந்தது. ஜிஎஸ்டி வந்துருச்சு. காலையில் போய் பார்க்குறேன், ஏன்னா நள்ளிரவில் தான் அறிவிக்கிறார் அவர். காலையில் போய் பார்த்தா கடை விற்பனைக்குன்னு எழுதியிருக்கு. இந்த ஜிஎஸ்டிங்கிறது எப்படிப்பட்ட திட்டம்ங்கிறத உங்களுக்கு எளிய உதாரணத்தில் விளக்குறேன் பாருங்க. அது பொருளாதாரத்தில் பல்வேறு பிரிவுகள் உண்டு. வணிக பொருளாதாரம், சேவை பொருளாதாரம், உற்பத்தி பொருளாதாரம், இப்படி பல பொருளாதாரம் இருக்கு. அதுல அடாவடி பொருளாதாரம்னு ஒன்று இருக்கு. அடாவடி பொருளாதாரம் என்ன? அடிச்சு பறிக்கிறது, பணக்காரன் ஆகிறது. இந்த அடாவடி பொருளாதாரத்தில் இந்த டோல்லாம் வருது, இந்த சுங்கச்சாவடிலாம். அப்போ கருப்பு துணியை கட்டிக்கிட்டு கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு கத்தியை காட்டி டார்ச்சை மூஞ்சில் அடித்து கத்தியை காட்டி மோத்தை அப்படி கீழே இருப்பான். மோத்தை பார்த்தா பயமாக இருக்கும், கருப்பாக இருப்பான். கத்தியை காட்டி பையில் எவ்வளோ வச்சுருக்காடா, இவன் முகமுடி குருடன், முகமுடி கொள்ளக்காரன், திருட்டு போய். இப்போ இரவுகள் 2 நேரத்துலையும் கட்டையை குறுக்கப்பட்டு காசு விட்டுருக்காயிடா, அவன் திருடன். இவன் பேர் என்ன? கொள்ளக்காரன். இவனும் கொள்ளக்காரன் தான். இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ச்சியாக அவன் செய்து கொண்டே இருக்கான். இதில் நான் ஒரு விவசாயி, தோட்டத்தில் கரும்பு போட்டிருக்கேன், தோட்டத்தில் வாழை போட்டிருக்கேன். அதுக்கு 6 மாதம் உழைச்சிருக்கேன். மண் நினச்சிருக்கேன், இலையை கழிச்சு விட்டுருக்கேன், தொகையை கழிச்சு விட்டுருக்கேன், உரத்தை போட்டிருக்கேன், தண்ணியை பாய்ச்சிருக்கேன், ராப்பகலாக பாதுகாத்திருக்கேன். கரும்பை நாளைக்கு வெட்டலாம் போது யானை புகுந்து அம்படையும் தின்ட்டு போயிடுறது. அவர் இதில் ஒரு பாடும் படலை, ஆனால் பலனை அனுபவிச்சுட்டு போயிடுவார். வாழை அப்படி தார் விட்டுருக்கோம், செங்காயாக இருக்குது. இப்போ வெட்டி போட்டோம்னா பழுத்துரும். சரி, காலையில் வெட்டி இல்லாமல் ஆளோடு நான் வரும்போது குரங்கு அம்பட்டையும் தின்னுட்டு போயிடும். அதுக்கு இந்த தோட்டத்துக்கும் இந்த பயிரிடுதலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பலனை அதை அனுபவிச்சுட்டு போயிடுது. இதுக்கு பேர் தான் அடாவடி பொருளாதாரம். கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது. ஆனால் வரிங்கிற பேரில் என் லாபத்தை பூரா அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். எப்படி? இந்த குரங்கு மாதிரி. இதுதான் அடாவடி பொருளாதாரம்னு பேர். இந்த ஜிஎஸ்டி வரி அப்படிப்பட்டது. உலக வங்கி சொல்லுது, இந்திய நாடு இவ்வளவு பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்திருப்பதற்கு காரணம் பணம் செல்லாது என்று சொன்னதும் ஜிஎஸ்டி வரியும் தான் சொல்லுது. ஆனால் அதை பற்றி இவர்கள் கவலைப்பட்டதோ, அதுக்கு வருத்தப்பட்டதோ, அதுக்கு மாற்று சிந்தனைக்கு வந்ததாகவோ தெரியல. எல்லாமே தப்பா செய்கிறார்கள். இதை நோக்கி நீங்கள் கேள்வி எழுப்பினீர்கள் என்றால் அவர்களுக்கு ஒன்று இருக்குது. பசு மாடு, பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், இதெல்லாம் முடிச்சிருவான். இவனுடைய அரசியல் கோட்பாடு என்ன சொல்லு? பிஜேபியின் தத்துவம் என்ன சொல்லு? ஜெய் ஸ்ரீராம் பா எடுத்தவனே. பாகிஸ்தான் பா. இந்த பாகிஸ்தான் இந்த சின்ன நாடா இருக்கிறதுனால, சின்ன மீனா இருக்கும்போது பிடிச்சி விளையாடும்ல, அது மாதிரி. அதே தான் சீனா லடாக்குள்ள உள்ள வந்துட்டான். 40 நம்ம ராணுவ வீரனை கொண்டு விட்டான். அருணாச்சல பிரதேசம் என்னதுங்கிறான். இலங்கையில் முழுக்க கால் ஊண்டிட்டான். கச்சத்தீவில் டேரா போட்டு உட்காந்துட்டான். சிங்கள இராணுவத்துக்குள்ளெல்லாம் சீன ராணுவ வீரன் உட்கார்ந்துருக்கிறான். அங்கே அம்மந்தோட்டவை எடுத்து 90 ஆண்டுக்கு லீஸுக்கு 900 கோடிக்கு எடுத்து ராஜபக்சேடு ஒப்பந்தம் போட்டு முடிச்சிட்டான். எல்லாத்தையும் உள்ள ஆக்கிரமிச்சு நின்றுக்கிட்டான். சீனாவில் தலைமாட்டில் லடாக்கு, பக்கவாட்டில் அருணாச்சல பிரதேசம், காமாட்டில் இலங்கையில் நின்றுட்டான். இது எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. நமக்கு தான் மதம் இருக்கே, ஜோக்கர் நம்ம கையில் இருக்குல்ல, எதோட சரிகளான்னு வெண்டுக்கலாம். அந்த கதையில் அவன் இருக்கான். இது எதை பற்றியுமே கவலைப்படாது இந்த நாடு. எந்த பிரச்சனையை பற்றியும் கவலை, மீனவன் படுகொலையோ, நாட்டு வறுமையோ, ஏழ்மையோ, மக்கள் பசி பட்டினி இருப்பதோ, எதை பற்றியும் கவலைப்படலை. இந்த மதத்தை கட்டிப்பிடிச்சிட்டு அழுகுது. இப்போ இதில் எப்படி பண்ணுறான்? தேர்தல் வரும்போது இப்போ பாருங்க, பரதா இன்னைக்கு நேத்தா இஸ்லாமிய பெண்கள் அணிகிறாங்க, ரொம்ப நாளாக அணிகிறாங்க. மத அடையாளத்தோட பள்ளி கல்லூரிக்குள்ளே வரக்கூடாது. நீனும் மத அடையாளத்தோட வராத, பூணூலை கழட்டி வீட்டில் வச்சுட்டு வா.
அது சட்டைக்கு உள்ள தானே இருக்கு, இது சட்டைக்கு மேலே தானே இருக்கு. அது என்ன பண்ணுது? பர்தா உன்னைய போட்டு வர சொல்லலையே, நான் தான் போட்டு வர்றேன். இப்போ என்ன பண்ண சொல்றாங்க, வேட்டி கட்டிட்டு தான் கோயிலுக்குள்ள வரணும்னு. வாசலில் வேட்டியை வாங்கி வை, கட்டிட்டு போயிட்டு வர்றேன், எனக்கு வேட்டி கட்ட காசு இல்லை. அது என்ன என்ன கொடுமை பாருங்க. ஏதோ ஒரு பைத்தியக்காரங்கள்ட்ட வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. நாம் என்ன கேட்குறோம், இஸ்லாமிய பெண்கள் பர்தாவோட பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிற ஆட்சியாளர்கள் பெருமக்கள், ஆற்றலாளர்கள், தேசப்பற்றாளர்கள், உண்மையிலே இந்துத்துவவாதிகள், இந்து மதத்தின் மீது பற்று கொண்டவர்கள், சீக்கியர்கள் தலப்பாகையோட தாடியோடு தங்கள் மத அடையாளத்துக்கோடு பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிகள் வரக்கூடாது என்று ஒரு சட்டம் ஏற்றுங்கள். சொல்லுங்க பாப்பா, ஒரு தடவை சொல்லு. இஸ்லாமியர்களாவது 25 கோடி இருக்கிறாங்க, அவன் 6 கோடிக்கிட்டு தான் இருப்பான், அதுவும் குறைவாக தான் இருப்பான். ஒரு தடவை சொல்லிப்பாரு. அதுக்கப்புறம் இந்தியா இருந்துருச்சுன்னா நம்ம உட்காந்து பேசுவோம். வாய்ப்பு இல்லை ராஜா, நீ ஒரு தடவை பேசிப்பாரு. என் தம்பிகிட்ட கேளுங்க, நாங்கள் போனோம், என் மேலே ரொம்ப அன்பு கொண்டவர்கள் சீக்கியர்கள். இந்தண்டி பையன், இவ்வளோ பெரிய ஆள், இளைஞன், வயதானவர், எல்லாரும் இவ்வளோ பெரிய கத்தி வச்சுருக்காங்க. நாங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வரணும், அவன் உருவி குத்திருக்கான். ஏன்னா வச்சிருக்கான் தம்பி, வச்சிருக்கான் கத்தி, அவனுக்கு வச்சிருக்கான், அனுமதி இருக்கு. அதை கொடுத்தது யார்? நீ தானே, நீ தானே. ஆயுதம் எடுப்பது வன்முறை அப்படின்லாம் பேசுற நீ. ஒரு தடவை அவன்கிட்ட பேசிப்பாரு. ஏய், பஞ்சாபுக்குள்ளே போயிட்டோம், இங்கிருந்து போகிற வரைக்கும் நாங்கள் வந்து மாஸ்க் கட்டியிருக்கோம். டெல்லியிலாம் பிடிச்சி போகிறோம் பயந்துக்கிட்டு நாங்கள் ஏதோ பிரச்சனை பண்ணிடுவான்ட்டு மாஸ்க்கை கலட்டவே இல்லை. வந்தவொடனே பாருங்க, ஒரு பெரியவர் இருந்து, அண்ணா அவர் என்னை விட ரொம்ப பெரியவர், 75 வயசு இருக்கு, 80 வயசு இருக்கும். அண்ணா இந்தியாவில் போடுங்கண்ணா, இந்த கேளுங்க, இந்த தம்பி சத்தியமாக சொன்ன, இந்தியாவில் போடுங்கண்ணா. இங்கே எதுக்குண்ணா, இங்கே எதுக்கு? ஒருத்தவங்க கூட போடலங்க, ஒருத்தவங்க கூட மாஸ்க் போடல. அது இந்தியாவில், நமக்கு ஒன்றும் இல்லை, வாங்க. அவன் ஒரு தடவை சொல்லி பாரு, அவன்கிட்ட பிச்சு போடுவான். சும்மா ஒரு யாராவது அப்பாவியா இருக்கிற பாவப்பட்டவங்களை பிடிச்சி மிரட்டுறது. அது ஏன் இவ்வளவு காலம் இல்லாமல் இந்த 5 மாநில தேர்தல் நடக்கும்போது மட்டும் உனக்கு இந்து மதத்து மேலே பெரிய பற்று வந்துருது? காவி துண்டை போடணும், பைத்தியக்கார பையில. அவனா உணர்வு வந்து அவனா போட்டிருந்தான்னா பரவாயில்ல. இப்போ என் பிள்ளைகள்லாம் எங்கள் கட்சி துண்டை போட்டிருக்கேன்னா அது நான் தான் போட சொன்னேன், அவங்களா உணர்வு எடுத்துன்னு போடுறாங்க. நீ எங்கேயோ வாடகை வாங்கிட்டு வந்து காரில் வச்சுருக்க, துண்டை கொடுக்குற, காசை கொடுக்குற, அப்புறம் அந்த கோஷம் போட்டு முடித்தவொடனே கொண்டாந்து இங்கே துண்டெல்லாம் வாங்கி நீயே குமிக்கிற. அதே சிமோகாவில் நீங்கள் சரியான மனிதர்களாக இருந்தால், நல்லவங்களாக இருந்தால், உண்மையிலே மதப்பற்றாளர் இருந்தால், தினம் கல்லூரிக்கு அந்த துண்டை போட்டு போ. ஏன் ஒரே நாளோட நிறுத்திட்ட? அப்படித்தான் மதப்பற்றா? அப்படித்தான். என்ன கொடுமை பாருங்க. ஒரு கேவலமானவர்கள் இவர்களுடைய இதை வந்து எப்படி சரி செய்யறது, எங்கே போய் நிறுத்துவார்கள்னே தெரியல. இவர்களுக்கு வந்து கடைசியா எல்லாத்தையும் மூடி மறைக்க அவர்களுக்கு மதம் இருக்கு. திராவிட கட்சிகளுக்கு எல்லாத்தையும் மூடி மறைக்க இந்த சமூக நீதினு ஒரு செத்துப்போன வார்த்தை இருக்கு. தனியார் மயப்படுத்தப்பட்ட இந்த நாட்டில் எல்லா பொது நிறுவனங்களும் தனியார் மயப்படுத்தப்பட்ட பிறகு இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம், சமூக நீதி எங்க இருக்கு? உங்க கட்சியிலே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சமூக நீதிக்காக ஒரு தேசிய அளவில், இந்திய அளவில் ஒரு கூட்டமைப்பு உருவாக்குங்க சொல்ற தலைவர் கட்சியிலே சமூக நீதி இல்லை. எத்தனை ஆதி தமிழர்களுக்கு, பறையர்களுக்கு பொது தொகுதியில் இடம் கொடுத்துருக்கீங்க, உயர்ந்த இலாக்கா கொடுத்துருக்கீங்க, உயர்ந்த பதவியை கொடுத்து அழகு பார்த்துருக்கீங்க. நீங்க முதல்வராக இருக்கிறீங்க, ஏன் ஆதித்தமிழர் ஒருவரை துணை முதல்வராக, டிப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்குங்களை பார்ப்போம், ஆக்குங்களை. நீ ஆக்குவியா சீமா? சத்தியமா ஆக்குவே, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் அதுக்காக தான் கட்சியை வளர்த்துக்கொண்டாங்க. நாங்கள் எல்லாரையும் முதலமைச்சர் இருந்தால் ஜெகன்மோகன் ரெட்டி 5 பேரை துணை முதல்வர் ஆக்குறான், நான் 10 பேர் ஆக்கிட்டு போறேன். என்ன கெட்டு போச்சு? இருடா, அழகு பார்க்கறதானே, இருப்பா பார்த்துக்குறோம்ப்பா அப்படின்னு அதை செய்யுங்கள. பெண்களுக்கு எத்தனை இடஒதுக்கீடு, இஸ்லாமிய இருக்கிறவருக்கு எத்தனை இடஒதுக்கீடு உங்கள் கட்சியில்? என்ன சமூக நீதி இருக்குது? படிக்க வர்றேன், மதிப்பெண் எவ்வளவு, பணம் எவ்வளவுன்னு தான் கேட்குறானே ஒழிய, நீ ட்ரைபிள்ஸா, நீ டிஎன்சியா, டெனேட்டிஃபைட் கம்யூனிட்டியா, சீர்மரபினா, ஒடுக்கப்பட்டவனா, பிற்படுத்தப்பட்டவனா, கல்வி மறுக்கப்பட்ட சமூகமா, இதெல்லாம் கேட்டால் எனக்கு சீட்டு கொடுக்குறான். மதிப்பெண் எவ்வளவு, பணம் எவ்வளவு?
எதுல? தனியார் மயப்படுத்தப்பட்ட இந்த சூழல்ல வேலைக்கு போனாலும் சரி, எதுக்கு போனாலும் தானே வேணாங்க. அரசு பேருந்து போக்குவரத்துல நான் ஓட்டுநர்னா 20 லட்சம், நடத்துறோம்னா 20 லட்சம், உதவி ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டர்னா 40 லட்சம். நீயே வாங்கிட்டு தான் எனக்கு இடம் வேலை கொடுக்குற. அப்புறம் எங்க எனக்கு இடம் ஒதுக்கீடு? சமூக நீதி எங்கிட்ட நீதி? இது நீதி இல்லையே, அநீதி. இந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டு நம்மளை ஏமாற்றுவார்களே ஒழிய உண்மையிலேயே இவர்கள் சமூக நீதிக்கானவர்கள் அல்ல. அவர்கள் உண்மையிலே தேசப்பற்றாளர்களும் அல்ல, அவர்கள் மதப்பற்றாளர்கள். அந்த மதத்தை வைத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை நீண்ட காலத்திற்கு நகர்த்தி விடலாம் என்று கருதுபவர்கள். நாம் அதையும் தாண்டி மனித புனிதத்தை தேடி ஓடுகிறவர்கள். அதனால் என் அன்பிற்குரியவர்கள், அருமை உடன் பிறந்தார்கள், நாம் அன்றாட வாழ்க்கையில் பட்டு தவிக்கிற துன்புறுகிற துன்ப துயரங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இதையெல்லாம் தீர்க்க, சரி செய்ய, இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இந்த கட்சி ஆட்சிகளால் முடியாது. உங்களோடு இருந்து இந்த வலி, இந்த துன்பம், இந்த துயரம், இந்த வேதனையை அனுபவித்து வந்த பிள்ளைகள், எங்களால் தான் இதை சரி செய்ய முடியும். அதற்கான வாய்ப்பாக இந்த தேர்தலை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நமது மக்களிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும். நம்முடைய கட்சியின் கோட்பாடுகளை, கொள்கைகளை கொண்டு வீசியிருங்கள். 10 ஆண்டுகளாக எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் இன்றும் களத்திலே சோர்வின்றி நிற்கிற ஒரு அரசியல் கட்சியை காட்டுங்கள் என்று கேளுங்கள். நீங்கள் எங்களுக்கு வாக்கு தந்தாலும் தராவிட்டாலும் இந்த பகுதியில் நான் தான் கவுன்சிலர் என்பதை சொல்லுங்கள். நீங்கள் வாக்கு செலுத்தி ஒருவேளை அவர்கள் தேர்வு செய்தாலும், அவர்கள் வேலை செய்தாலும் செய்யவிட்டாலும் அந்த வேலையை நாங்கள் உறுதியாக செய்வோம் என்று சொல்லுங்கள். நீங்கள் தேர்வு செய்கிற கவுன்சிலர், மேயர், மாமன்ற உறுப்பினர், மாநகராட்சி தந்தை அல்லது தாய், அவர் யாராக இருந்தாலும் 5 ஆண்டு தான் பதவி. ஆனால் வாழ்நாள் முழுக்க எங்களுக்கு இந்த பதவி இருக்கு. நாங்கள் தொடர்ச்சியாக அவர்கள் செய்ய வேண்டிய பணியை, செய்கிற பணியை, செய்யாத பணியை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டே இருப்போம். தண்ணீர் கிடைக்கலையா வர வைப்போம், மின்சாரம் இல்லையா தொடர்பு கொடுக்க வைப்போம், சாலை சரியில்லையா செப்பனிட வைப்போம், மரக்கண்டு வேணுமா நடுவோம், தூர் வரணுமா செய்வோம், குப்பையை கூட்டணுமா செய்வோம், எது வேண்டுமானாலும் நாங்கள், ரத்தம் வேணுமா கொடுப்போம், சுத்தம் வேணுமா தெருவை செய்வோம். அதனால் நாங்கள் நிரந்தரமான மாமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி தந்தைகள், தாய்கள் என்று உரிமையோடு கேளுங்கள். ஓட்டை நீங்கள் வேற யார்ட்டையும் கேட்கல, நம்ம சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பிட்ட கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலன்னா போகட்டும். காங்கிரஸில் இருந்தெல்லாம் விலகி வந்து இனி என் வாழ்நாள் வரைக்கும், சாகிற வரைக்கும் உங்களோட இருந்து இந்த கட்சிக்கு பாடுபடணும், வளர்க்கணும் முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னாலாம் இருக்கு. நான் வந்து திருநெல்வேலியில் பேசிட்டு இருக்கும்போது ஈழ போகிறப்போ 70 வயசுக்கு ஒரு பெரியவர், காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் கரைவேட்டி கட்சி இருக்காது, பேச பேச உணர்ச்சி வசப்பட்டு அழுது வேட்டியை தூக்கி போட்டு டவசரோட கூட்டத்துலேருந்து நடந்து போயிட்டார். அங்கேருந்து எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு, என்னை மன்னிச்சுக்க, ரொம்ப நாளாக வீணடிச்சிட்டேன்னு. என்னையும் மன்னிச்சுக்கிறங்க, நாங்கள் 15-20 வருஷத்தை நானும் வீணடிச்சிட்டேன்னு, திராவிட கோஷ்டியோட சேர்ந்து. அதனால மாறுதல் வரும். நம்ம கட்சி பிள்ளைகள் திமுகவுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. திமுகலேருந்து பல பேர் நம்ம கட்சிக்கு வர காத்திருக்கிறார்கள். நான் தான் நிறுத்திடுறேன், கொஞ்சம் இருன்னு. பிஜேபியிலிருந்து மற்ற கட்சியிலேருந்து எத்தனையோ பேர் வந்து சேர்ந்தாங்க. தம்பியெல்லாம் செய்தியாக்கம் நாங்கள், அது செய்யாது, அது அநாகரிகம்னு சொல்லு. அது அநாகரிகம். அந்த அரசியல் நமக்கு எதுக்கு? அதை விடுங்க, அதெல்லாம் நடக்கிறதா. ஒரு மரம் வளரும்போது சில இலைகளை, சில கிளைகளை முறிச்சு விடாமல் வளர முடியாது. முதலாக ஒரு செடி இலை விடுது, விசுவாசமாக இந்த இலை முதலாக என்னை நான் பூமிக்கு அடையாளம் கடிச்சு இந்த இலையவே பிடிச்சிட்டு இருந்தா எப்படி வளரும்? அந்த இலையை உதுத்து விட்டால் தான் அடுத்த இலை விட முடியும். பல இலைகள் உதிர்ந்து விடும். ஓன் முடிதானே எதுக்கு வெட்டுற? ஓன் நகந்தானே எதுக்கு வெட்டுற? வெட்டினா தான் அடுத்து வளரும் இல்லையா? அதனால் அதை பற்றி சிந்திக்காமல் ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யுங்க. உங்களுக்குள்ள நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான். எனக்கு உண்மையாக இருங்க, எனக்கு நேர்மையாக இருங்க, என் கட்சிக்கு உண்மையாக இருங்க, அதெல்லாம் இல்லை. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள்கிட்ட இருக்கிற தாண்மையை கொள்ளுங்க, கொலை செய்யுங்க. முதல் கொலை நீங்கள் செய்ய வேண்டியது வாழ்க்கையில் அகந்தை, இந்த தாண்மை என்கிற ஈகோவை அழிக்கணும். நான் பெரியவன், நீ பெரியவன், நீ எப்போ வந்தவன், நீ நேற்று வந்தவன், நான் முந்தா நாளில் வந்தவன், நான் முதல், இதெல்லாம் பேசக்கூடாது. புதிதாக ஒருவன் கட்சிக்கு வரவே கூடாது நீ முடிவெடுத்தா எப்படி வளரும் கட்சி? எப்படி வளரும்? புதுசாக வர 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 உள்வாங்கி கொண்டே இருக்கணும், அப்போ தான் கட்சி வளரும். நேற்று வந்தவனுக்கு அண்ணன் பதவி கொடுக்குறேன்னா அப்படித்தான்.
ஸ்டாலின்கிட்ட போய் கேளு, நேற்று அதிமுகவில் வந்ததுக்கு எதுக்கு எம்எல்ஏ ஆகுனா மினிஸ்டர் கொடுத்தா செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் கேனே கேட்டு வாயேன். தக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. கட்சி அப்படிதான் புதிதாக ஆற்றல். ஒரு மாற்று கட்சியில் இருந்த மாற்று கட்சி இருந்தாலும் எண்ணத்தை இதுவரை இந்த எண்ணத்தை மாற்றிக்கிட்டு தானே வர்றாரு. இப்போ என்ன எப்படி சொல்லுவ? 15 வருஷம் பெரியார், அதுக்கப்புறம் கருணாநிதி, அதுக்கப்புறம் ராமதாஸ் திருமாவளவன், இப்படி இருந்த ஒரு பிள்ளை தானே திடீர்னு ஒரு நாள் வந்து நம்ம ஆளுகளை கடத்தின மாதிரி, வேட்பாளரை கடத்தின மாதிரி எண்ணெயை கடத்தி மண்டையை கழுவி அப்புறம் ஒன்றாவது விட்ட பிறகு வேற தத்துவம், வேற வெளிச்சம் வருது. இருட்டிலே இருந்தவனை கொண்டு வெளிச்சம் தள்ளி விட்ட மாதிரி ஒரு புதிய ஒரு பார்வையும் ஒரு பயணமும். அதனால அதையே பேசிட்டு கூடாது. மாற்றுக் கட்சியிலேருந்து வர்றாங்கன்னா அந்த சிந்தனையை விட்டுட்டு தானே வர்றாங்க. ஏன் இந்த கட்சியில் இருந்தவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகிறானே, அவன் எப்படி போகிறான்? இவ்வளவு காலம் நம்ம கற்பித்த கொள்கையே விட்டுட்டு அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு போக முடியுது. பாரதிய ஜனதாவிலே இருந்தவர்கள் திமுகவில் போக முடியுது. திமுகவில் இருந்தவர்கள் நேரடியாக மதவாத கட்சி பிஜேபிக்கு போக முடியுது. அந்தங்கே போகும்போது அவர்கள் மாறிக்கொள்கிறார்கள். அதுபோல நம்மிடம் வரும்போது மாறிக்கொண்டு வருவார்கள். கெட்டவன், தீயவன், சரியில்லாதவன், சரி, அவனை நல்லவன் சரியானவனா மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமை நமக்கு இருக்கு. கெட்டவனை கெட்டவனாவே வெளியில விட்டினா சமூகம் கெட்டுக்கிட்டே தான் இருக்கு. அவனை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமை இருக்கு. நல்லவனை மேலும் நல்லவனாக்குவது, கெட்டவனையும் நல்லவனாக்குவது, அதான் நமது வேலை. அதை விட்டு அண்ணன் அவன் கெட்டவனே, அவனையெல்லாம் எப்படின்னா கட்சியில் வைக்கிறது, கெட்டவனை நல்லவனாக்க, அவ்வளவுதானே. இங்க குஷ்டரோகி கையிலையும் ஓட்டுருக்கு தம்பி, இங்க குடிகாரங்க கையிலையும் ஓட்டுருக்கு. அதனால எல்லாரையும் அரவணைச்சு சரி செஞ்சு கொண்டு போகணும். வேணாம்னா நீ நான் தான் ஓட்டு போடுவோம், 2 பேர் ஓட்டு விடும். தலைவருக்கு என்ன பிரச்சனை? நான் தொடக்கத்தில் எல்லாம் வயசு பசங்க, சின்ன பசங்க, பெண்களை சேர்த்துட்டாரு. அங்கங்கே இந்த காதல் அப்படி இப்படின்னு வருது. எங்கள் அப்பா தமிழேந்தி திருமணம், அவருக்கு தெரியும், ஒரு மூத்தவர் ரஞ்சித்தப்பான்னு நாங்கள் சொல்லுவோம். அன்னைக்கிட்ட போய் அன்பாக பேசக்கூடியவங்க 2-3 பேர் தான், நெருக்கமாக பேசக்கூடியவங்க. மற்றவங்களாம் கொஞ்சம் மரியாதைக்கு விலகி நிற்பாங்க. போய் தம்பி இது மாதிரி இருக்கு, ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் தம்பி, இப்படி போனால் சரியாக வராது அப்படின்னு கேட்டு இருந்துட்டு நடவடிக்கை எடுப்போம். இப்போ நம்ம 2 பேரும் தான் இயக்கத்தில் இருப்போம், பரவாயில்லையா? மாற்றுவோம். இயக்கத்துக்குள்ள வரும்போது திருமணம் செய்யக்கூடாதுங்கிற விதியை மாற்றுவோம். திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற விதியை மாற்றி அப்புறம் தான் மாற்றுறாங்க. முதல்ல இயக்கத்துக்குள்ள வரும்போது திருமணம் செய்யக்கூடாதுன்னு விதி இருக்குது, அப்புறம் தான் மாற்றுறாங்க. மாற்றி சட்டம் கொண்டு வர்றார் தலைவர். அது மாதிரி நல்லவன் தான் இருக்கணும், நல்லவனை தான் சேர்க்கணும். என்னென்னா நான் எங்கே போய் எந்த கோயிலில் போய் குறிகட்டுவேன், நல்லவனா கெட்டவனா, எவ்வளோ நாள் என்னோட இருப்பான், எப்போ வேறு கட்சிக்கு போவான், இதெல்லாம் பார்த்துட்டா நான் சேர்க்க முடியும். அதெல்லாம் விடுங்க, அதை மறந்துட்டு கவலை இல்லாமல் வேகமாக களத்தில் வேலை செய்யுங்க. இன்னைக்கு 11ஆம் தேதி, இன்னும் ஒரு 6 நாள் இருக்குது பரப்புரை முடிய. 6 நாள் அரும்பாட ஆற்றிடுங்க. எல்லாரும் ஒற்றுமையாக இருங்க. நம்ம இருக்கிறதே நம்ம வந்து இப்போ தான் இந்த தலைமுறையில் சாதி மத உணர்ச்சியிலிருந்து வெளியில் வந்து நாங்கள் தமிழர்கள் என்ற உணவை பெற்று திறர்கள் கூட்ட ஒரு தலைமுறை உருவாயிருக்கோம். இதுக்குள்ளேயும் நான் பெரியவன் நீ பெரியவன் அவன் இவன்னு சண்டை போட்டுக்கிட்டு போனால் நல்லா இல்லை. திராவிட ஆட்சியின் சூழ்ச்சி என்ன, ஆரிய இந்திய ஆட்சியினுடைய சூழ்ச்சி என்னென்னா, அரசியலுடைய சூழ்ச்சி என்னென்னா பிளந்து பிரிக்கும். இப்போ திராவிடம், ஆரிய இந்தியம், நாகர்கோயில்னு போவோம், கன்னியாகுமரி ஒரே சாதி தான், பெருத்த சாதி, பிள்ளமா இருக்கிறாங்க, ஆதித்தமிழர் இருக்கிறாங்க, மற்ற சமூகங்கள் இருக்கு. ஆனால் பெருத்த சாதி வந்து நாடார் தான், தமிழ் குடி. ஒரே சாதியா இருக்கான், அவனை எப்படி பிரிப்பார்? எப்படி பிரிப்பார் சொல்லு? மதத்தை வச்சு பிரிப்பான். இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார். இந்த சண்டை தான் 50 ஆண்டுகளாக நடக்குது. அவன் திமுக கூட பட மாட்டான், ஒன்று காங்கிரஸ் இல்லை பிஜேபி. இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார், போய் நில அரசியல் கல அரசியல் பார்த்துட்டு வா. ஒரே சாதி தான். 1/2 கிலோமீட்டரில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, அங்கே பெரும்பான்மை மதம் என்ன? இந்து. திருநெல்வேலியில் இப்போ எப்படி பிரிப்ப? நீ தேவர், தேவேந்திரர், நீ நாடாரு, அவன் கோனாரு, இவன் ஆதி தமிழ்குடி பறையரு, இப்படி தான் பிரிப்பான். அவனுக்கு ஒன்றா இருந்தால் உறுத்தும் கண்ணை, பிரிக்கணும். அதையே தான் திராவிடம் செய்வான். படையாட்சியும் பறையறையை என்ன நீ செவிக்கால் இல்லை என்ன கால் போட்டு ஓட்டினாலும் பிறந்துருவான், பிரிச்சிருவான். ஐயா அங்கிட்டு இருந்தாருன்னா அண்ணன் திருமாவளவன் எத்தனை சீட்டு கொடுத்து இங்கிட்டு கூட்டி போயிடுவாங்க. 2 பேரும் ஒன்றா இருந்துட்டானா நம்ம மண்ணா போயிடுவோம்னு அவனுக்கு தெரியும்.
தெற்க தேவேந்திரரும் தேவர் ஒன்னாயிட்டா ஒரு பைய விட முடியாதரா, 2 பேரும் பெருத்த சமூகம்டா, தமிழ் குடிடா, 2 பேரும் ஒன்னாயிட்டான்னா சிக்கல் ஆயிரும்டான்னு என்ன பண்ணுவான்? மோத விடுவான், சாதிய கொலைகளை தூண்டுவான், அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு பிளப்பான். அப்ப தமிழ் சமூகத்தை பிரித்து பிளந்து சிறு குடிகளாக இருக்கிற வந்து குடியேறியவர்கள், சின்ன எண்ணிக்கையில் 300-400 வீடுகளாக இருக்கிற மேனன், இந்த தெலுங்கர்கள், கன்னடர்கள், இவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க? நம்மளை பிளந்து பிரித்து விட்டு அதிகாரத்திலிருந்து அவர்களுக்கு சீட்டு, இவர்களுக்கு சீட்டு, அதை சீட்டு, இதை சீட்டுன்னு கொடுத்து நாய்க்கு எலும்பு துண்டு போன்றது மாதிரி ஆட்சி அதிகாரத்தை செய்வார். இன்னைக்கு வரைக்கும் அதான் நடக்குது, இன்னைக்கு வரைக்கும் அதான் நடக்குது. ஆனால் தமிழ் தேசிய அரசியல் என்னன்னா அப்படி இல்லை. சாதி மத உணர்ச்சிகளால் பிளந்து பிரிந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களை ஒன்றிணைத்து ஒருமைப்படுத்தி வலிமை பெற்று தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு அரசியலை உருவாக்கி அதிகாரத்தை கைப்பற்றணும். இது நமது அரசியல் முறை, நமது ஆட்சி அமைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். பிளந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தை ஒன்றுபடுத்துவதுதான் தமிழர்களுக்கு வலிமைன்னு நாம நினைக்கிறோம். ஒன்றாக இருக்கிற தமிழ் சமூகத்தை பிளந்தால் தான் தங்களுக்கு வலிமை என்று திராவிட இந்திய அரசியல் நினைக்கும். இதனால் இது ரெண்டுக்கு முரண்பாடு. அதனாலதான் எந்த காலத்திலும் இவர்களோடு நம்ம தேர்தல் உடன்பாடு வைக்கக்கூடாதுன்னு சொல்றதும் வைக்காமல் இருக்கிறதும் காரணம் தான். நிக்க விட மாட்டான், கவுண்டர்லயே வருவான். கவுண்டர்ல நீங்க யாரு? நாங்க வெள்ளாள, நீ வேட்டுவ கவுண்டர். இதுல நம்ம காடை கூட்டம்ங்க, காடை கூட்டத்துக்கு நம்ம கூட்டம் தாங்க இங்க பெருசு, நமக்கு சீட்டு கொடுத்தா தாங்க இங்க சரியா வரும். பிரிக்கிறதுல அப்புறம் பிரிக்கிறது, வெங்காயத்தை கடைசி வரை பிரிச்சு ஒண்ணுமெல்லாம் போடுவான்ல, அந்த பிரிப்பேன். என்கிட்ட ஒரு தம்பி, நான் இங்கே என்னப்பா அங்கே அவர் வேட்டுவ கவுண்டர்னா, அவரை நிறுத்தினான்னு கவுண்டர் தானே, ஆனால் கொஞ்சம் என்னன்னு சொல்லு, கொஞ்சம் குறைவுண்ணா. என்ன குறைவு? நீ நம்ம வெள்ளாள கவுண்டர்னே. வெள்ளாள கவுண்டர்னா என்ன? நம்ம வேளாண்மை செய்து, அவங்க வேட்டையாடி சாப்பிட்டு. இப்போ வேட்டையாடுறாரா? இப்போ என்ன பண்ணுறாரு? இப்போ விவசாயம் தான்னா. ஆனால் அப்போ வேட்டையாடினா சரி, விவசாயம் செய்யறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த? முதல்ல நீ என்ன பண்ண? வேட்டை தாங்கண்ணா அண்ணா. அப்புறம் ஏனடா பைத்தியக்கார, முதல்ல நம்ம வேட்டையாடி தாடா சாப்பிட்டா எல்லா பயிலும். அப்புறம் நீ வேளாள கவுண்டர், அவன் வேட்டையா கவுண்டர், போடாங்கிட்டு ஒன்றும் தெரியாத மக்கு போய் வருவா, அவன்கிட்ட போய் சொல்லு, என்கிட்டயே சொல்லுற அப்படின்னு. அது சரிங்கண்ணா, இப்போ என்ன செய்யலாம்? அவரே போட்டுடலாண்ணா. கால கொடுமை. அங்கே போகிறேன், அது அவங்க எப்போவுமே அரச படையாட்சி தாங்க நிப்பாட்டுவாங்க. நீங்கள் நம்ம பந்தல் படையாச்சிங்க, நம்ம கொஞ்சம் குறைவுங்க. பந்தல் படையாச்சின்னா நாங்கள் பந்தல் கான்ட்ராக்ட் இதெல்லாம் போடுறதுங்க. அவங்க போர் இதெல்லாம் செஞ்சோன்னா அரச படையாச்சிங்க. சட கடவுளே, எங்கேயாவது சுவர் இருந்தால் முட்டிக்கிட்டு செத்து போவாங்கிற லெவலுக்கு தெளிவாகிறவங்கள. அந்த அளவு எப்படி இருக்கும் பாருங்க. அதை பிரிவுக்குள்ள ஒரு பிரிவு. இந்த கர்மங்களையெல்லாம் தொடச்சி எறியணும்னா நமக்கு அதிகாரம் வேணும், வலிமை மிக்க ஆற்றலாக நம்ம மாறணும். அயராது உழைங்க, நம்பிக்கையோடு இருங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. யார் போனாலும் போகலைனாலும் நின்னாலும் நிற்கினாலும் வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் நான் உங்கள் கூட இருக்கிறேங்கிற திமிரோடும் நம்பிக்கையோடும் நடங்க. மிகப்பெரிய இனப்பிரச்சனையை தீர்க்கணும்னு களத்தில் நிற்கிற நாம இது ஒரு அற்ப பிரச்சனையே இல்லாத பிரச்சனையெல்லாம் பேசி தீர்க்க முடியாதா என்ன? ரொம்ப சாதாரணம். அதனால மனமிட்டு பேசணும், அடிக்கடி சந்திக்கணும். என்ன சிக்கல் உருவாகுதோ அதை சொன்னீங்கன்னா கூப்பிட்டு பேசி 2 பேர் அனுப்பி இது பேசி விடுப்பா, சரி பண்ணி விடுப்பா அப்படின்னு எளிதாக கலைஞ்சிட்டு போ. ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யணும். ஒவ்வொருவரும் ஒரு ஆற்றல், ஒவ்வொருவரும் ஒரு வலிமை. நாம் எல்லோரும் இணைந்து போராட வேண்டியது நமது கடமை. அப்படி செய்யக்கூடாது, அப்படி பிரிஞ்சு நிற்கக்கூடாது. அது பெரிய துரோகமாக மாறிடும், இனத்துரோகமாக மாறிடும். அதை செய்யாதீங்க, ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யுங்க. வேளாண்மையின் அருமையை பேசுங்க. நம்முடைய ஆட்சியின் வரைவு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உள்ளாட்சியில் எப்படிப்பட்ட நல்ல ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லுங்கள். ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான ஒரு தூய ஆட்சி முறையை உருவாக்க துடிக்கிற பிள்ளைகள், உள்ளாட்சியிலும் மலரட்டும் ஊழல் லஞ்சமற்ற நல்லாட்சி என்கிற முழக்கத்தை வைத்து உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கோம். எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுங்கள்.
வலிமை மிக்க வாக்கு என்பது நமது உரிமை. அந்த வலிமை மிக்க உங்களுக்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிற ஒரே ஒரு உரிமை ஓட்டு தான். அந்த வாக்கை நீங்க விற்றுவிட்ட பிறகு 1000-500க்கு விற்றுவிட்ட பிறகு வேற எந்த உரிமையும் அடைவீர்கள்? சாலை சரியா இல்லை, கேட்க முடியல. தண்ணீர் இல்லை, கேட்க முடியல. மின்சாரம் இல்லை, கேட்க முடியல. படிச்சா வேலை இல்லை, கேட்க முடியல. ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை, சரமான மருத்துவம் இல்லை. எந்த உரிமையும் நீங்கள் கேட்க முடியாமல் போறதற்கான காரணம், அந்த உரிமையை அடைய முடியாமல் இருப்பதற்கான காரணம் மதிப்பு மிக்க உங்கள் உரிமையை விற்பதுதான். அதை கத்துக் கொடுங்க முதல்ல நம்ம மக்களுக்கு. அந்த உரிமையை வித்துவிட்டு நீ என்ன செய்வ? இங்க பிரச்சனையே அதுதான். ஒரு அரசன், அவனுக்கு நிறைய பிரச்சனை, கவலை. அவன் போய் ஒரு ஞானிகிட்ட போய் கேட்கிறான், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே, ரொம்ப கவலையா இருக்குது, நான் என்ன செய்யணும்னு தெரியல, என் கவலையை போக்காத வழி சொல்லுங்க ஐயா அப்படின்னு குருவேன்னு கேட்கிறான். அந்த ஞானி சொல்றாரு, கவலையே இல்லாதவன் வந்துட்டு ஒரு சட்டை வாங்கி போட்டு வாடான்னு. வீரன்ட்ட போறான், கவலை இருக்கு. விளையாட்டு வீரன்ட்ட போறான், கவலை இருக்கு. பணக்காரன்ட்ட போறான், கவலை இருக்கு. ஏழைகிட்ட போறான், கவலை இருக்கு. விவசாயிகிட்ட போறான், கவலை இருக்கு. நாட்டில் எல்லார்கிட்டையும் போய் கேட்டான், கவலையை சொல்லி அழுகிறான். சரி, என்னடா எல்லா பயலுக்கும் கவலை இருக்கேன்னு கோயிலில் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கான். அப்போ ஒருத்தன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் மகிழ்ச்சியா. யாரான்னு திரும்பி பார்த்தா ஒரு பிச்சைக்காரன். அவன்கிட்ட போய், உங்க கவலை என்ன? கவலைன்னா எனக்கு என்ன கவலை? பிச்சைக்காரன், எனக்கு என்ன கவலை அப்படின்னு. கவலையே இல்லை அவனுக்கு. அப்போ அவன் சட்டையை கொடுக்கு. எனக்கு ஏது சட்டைங்கிறான். அவன் வெறும் மேலோட உட்காந்துருக்கான். அது மாதிரிதான் நம்ம நிலைமை இருக்குது. இப்போ எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த சட்டை இல்லாத நிலைமையில நம்ம நிற்கிறோம். எல்லாத்தையும் வித்துவிட்டான். அப்புறம் எனக்கு அது இல்லை, இது இல்லை, எனக்கு போறான்னா எப்படி வரும் உரிமை? அதனால மதிப்புமிக்க அந்த வாக்குங்கிற உரிமையை வைத்துத்தான் நாம் இருக்கிற உரிமைகளை பாதுகாக்க முடியும் என்பதை உணர்த்துங்கள். அந்த உரிமையை பெற முடியும் என்பதை நம்ம மக்களுக்கு உணர்த்துங்கள். இந்த தேர்தல் நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு. நம் சின்னத்தை, நம்முடைய எண்ணத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அரிய வாய்ப்பு. கடுமையாக உழையுங்கள். இதிலே நிறைய எனக்கு வருத்தம் உண்டு. நான் எம்எல்ஏவுக்கு நின்னேன், நான் எம்பிக்கு நின்னேன், நான் எப்படி மாமன்ற உறுப்பினருக்கு நில்லு, மறுபடியும் எம்பிக்கு நிற்கும்னா இதை பதவி விலகிட்டு போகிறது, அப்படியே ஜெயிச்சிட்டீங்கன்னா. ஆனால் அதுக்கு இமேஜ் அடிக்குது அவருக்கு. நான் எப்படி அதில் எம்எல்ஏக்கு நின்ட்டேனே, நான் எப்படி ஒரு வார்டு கவுன்சிலருக்கு நிற்கிறதுன்னு. இப்போ அடுத்த தடவை உனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பேன்னு நினைக்கிறேன் நான். அந்த சிந்தனை உனக்கு வந்துச்சுன்னா நீ எனக்கான ஆளே கிடையாது. அப்படி கிடையாது. ஒவ்வொரு வீரனாக வீழ்த்தித்தான் படையில் வெற்றியடைய முடியுமே ஒழிய மொத்தமா எல்லாரையும் வீழ்த்திடுவேன்னா எப்படி வீழ்த்துறது? ஒவ்வொருத்தனா தான் சண்டையிட்டு வீழ்த்த முடியும். அப்படிதான் இது. அதனால கடுமையா உழைச்சு வெற்றியடைய பாருங்கள். களத்தில் நிற்கிற ஒவ்வொரு வீரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மறுபடி உங்களை எல்லாம் ஒரு வெற்றி விழாவில் சந்திக்க நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். ஈரோடு மாவட்டம் ஒரு புரட்சிகரமான மாவட்டம், நிறைய அரசியல் மாற்றங்களை தந்த மாவட்டம். அதுபோல ஒரு மாற்றத்தை தருவதற்கு என் உடன் பிறந்தார்கள் உறுதியாக நின்று உழையுங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும்.